bank reconciliation statement. On an average, this is weighted for 10 marks, but in the last exam, June 24 foundation exam, this was asked for 5 marks. But 10 transactions இருக்கிற ஒரு ப்ராப்ளம் தான் அவங்க 5 மார்க்ஸ்க்கு கேட்டிருந்தாங்க. The paper was slightly lengthy, ஸோ அப்படி தான் இருந்துச்சு. இன்கம்ப்ளீட் ரெக்கார்ட்ஸ் இன்டரில் இருக்கும்போதே அதெல்லாம் 10 மார்க்குக்கு கேட்டுட்டு இருப்பாங்க. ஆனால் இன்கம்ப்ளீட் ரெக்கார்ட் ஃபவுண்டேஷனில் 8 மார்க்ஸுக்கு மட்டும்தான் கேட்டாங்க. ஸோ பேப்பர் வாஸ் ஸ்லைட்லி லென்த்தி. இந்த மாதிரி பெரிய பெரிய சாப்டர்லாம் கம்மி மார்க்குக்கு கேட்டு எல்லா போர்ஷனும் ஓரளவுக்கு கவர் பண்ணி அந்த மாதிரி ஒரு லென்த்தியான பேப்பர் விட்டுருந்தாங்க. செப்டம்பரில் என்ன நடக்க போகுதுன்னு அடுத்த வாரம் தெரிஞ்சிடும், பார்க்கலாம். என்ன நடந்தாலும் இதுலேருந்து எவ்வளோ மார்க் வந்தாலும் அவ்வளோவும் நமக்கு அந்த மாதிரி படிக்கணும். சரியா? 3 ரூல் தான். கொஞ்ச நேரம் கழிச்சு நீங்களே இன்ட்ரெஸ்ட் ஆகிடுவீங்க இந்த ப்ராப்ளம் சால்வ் பண்ணும்போது. அப்போ நீங்கள் ஃபாலோ பண்ண வேண்டியது, ஃப்ரெண்ட்ஸோடு டிஸ்கஸ் பண்ணி ஆன்சர் பண்ணாதீங்க. சரியா? அது எக்ஸாமில் பண்ண விட மாட்டாங்க. சொந்தமாக யோசிக்கணும் எக்ஸாமில். அது இங்கேருந்தே பழகினா தான் வரும். ரூல் நம்பர் 1. ரூல் நம்பர் 2, ரொம்ப யோசிக்காத. கடன்னு 5 மினிட்ஸ் டைம்னா அதில் ஏதாவது போட்டு முடி. ரூல் நம்பர் 3, தப்பு பண்ண தயங்காத கிளாஸ் ரூமில், இல்லைனா எக்ஸாமில் பண்ணுவேன். சரியா? இந்த 3 ரூல் ஃபாலோ பண்ணுங்கள். பிஆர்எஸ் ஒரு 8 கிளாஸஸ்க்கு அப்புறமா, 8 to 10 கிளாஸஸ்க்கு அப்புறமா உங்கள் பாக்கெட்டில் இருக்கும். அது ஏன் கேரண்டி? நான் சொல்கிறது மட்டும் கேளுங்க. ஷால் வி ஸ்டார்ட்? சரி, டு கவர் திஸ் மார்க்ஸ், வாட் வி நீட் டு லேர்ன். Learning objectives in BRS. Understanding about cash book and passbook. Understanding what is BRS. Issues in solving BRS problem. So this much is what we need to cover from this particular chapter. It will come minimum 5 marks, maximum 10 marks. Make a note of this.
I think August first week I left. July first week இல்லையா? அதுக்குமா இப்போ தான் திருப்பி வரேன். 2 months. 2 monthsல ஒரு பேட்சே முடிச்சுட்டு வந்துட்டேன். செப்டம்பர் பேட்சே. What so far you have seen in accounts is maybe 40%, 50%. Another 50% to 60% of accounts starts now. சரியா? ஸோ இது ஒரு 10 மார்க்கு. கம்பெனி அக்கௌண்ட்ஸ் ஒரு 25 மார்க்ஸு. நாட் ஃபார் ப்ராஃபிட் ஆர்கனைசேஷன் ஃபைனல் அக்கௌண்ட்ஸ் அது ஒரு 10 மார்க்ஸ். இன்கம்ப்ளீட் ரெக்கார்ட்ஸ் அது ஒரு 8 to 10 மார்க்ஸ். கிட்டத்தட்ட என்னோட போர்ஷன்ஸ் ஒரு 100 hours. Noted. Noted. Shall we start? Close your books and notebooks. Peacefully listen. Shall we start? Are you aware of the current trend of results? June 2024 attemptல என்ன ஆச்சு? எவ்வளோ ரிசல்ட் தெரியுதா? எவ்வளோ அது? சூப்பர். மேபி அது இந்த வாட்டி 6% ஆகலாம் அப்படின்னு ஆனால் கூட ரைட்டா? அந்த 6%ல் ஒரு ஆளாக நீங்கள் இருந்தால் நீங்கள் ஸ்மார்ட்டியன் ரைட்டா? அந்த அளவுக்கு கோச் பண்ண வேண்டியது என்னோட பொறுப்பு, கற்றுக்க வேண்டியது உங்களோட பொறுப்பு ரைட்? ஸோ கோச்சுன்னு சொன்னாலே கோச்சிப்பாங்க, கோவம் வரும். நீங்கள் பாருங்கள் எங்கெங்கெல்லாம் கோச் இருந்திருக்காங்க. சக்தே இந்தியாவில் இருந்திருக்காங்க. அவர் கோவப்படுவாரா? படம் பார்க்கலையா? ரொம்ப பழைய படம். இப்போ மாதவன் ஏதோ ஒரு கோச் படம் பண்ணாங்களே, அதில் கோச்சிப்பாரா? டங்கல் அமீர் கான் கோச்சிப்பாரா? கோச்னாலே கோச்சிப்பாங்க, இல்லைனா கோச்சே கிடையாது. சரியா? கோச்சிங் கிளாஸில் கோச் கண்டிப்பாக கோச்சிப்பாங்க தப்பு பண்ணால் ரைட்டா? நான் ரொம்ப சரியா? அதனால் பின்னாடி இருந்து தூங்குறது, கொட்டாய் விடுறது, மொபைல்லாம் தயவுசெய்து. நான் இன்னும் இந்த வருஷம் அக்கௌண்ட்டே ஓப்பன் பண்ணல. ஸோ ரொம்ப சூப்பராக 9th month வரைக்கும் வந்துட்டோம். சரியா? ஸோ மொபைல் உடப்பேன் ரைட்டா? பேக்கில் சைலண்ட்டை போட்டு பேக்கில் வச்சுக்கோங்க. டெஸ்க்கு கீழெல்லாம் மொபைல் இருக்கக்கூடாது. கண்ணாடி போட்டவங்க கண்டிப்பாக மொபைல் பார்க்காதீங்க, கண்ணில் லைட் எரியும். ஸோ டெஸ்க்கு கீழே கால்குலேட்டர் வச்சுக்கலாம், ஃபோன் வச்சுக்கூடாது ரைட்டா? ஸோ அதனால் அதெல்லாம் பத்திரமா வச்சுக்கோங்க. அப்புறமா நான் உடச்சிட்டேன்னு என் மேலே வருத்தப்படாதீங்க. டேய் இது ஆஃப்லைனுக்குடா. நீங்கள் ஃபோனில் தான் பார்க்குறீங்க, அதை எடுத்து பேக்கில் வச்சிடாதீங்க சரியா? வீட்டில் இருக்கிற பசங்களா கவனிங்க. இந்த ஆன்லைன் கிளாஸ் வந்ததுலேருந்து இது ஒரு பிரச்சனை. Sari, shall we start? Before we learn anything onto this chapter, bank reconciliation statement, it is a prerequisite that we understand about cash book and
about cash book understanding illa ஒரு thorough learning you would have done in chapter number 2 unit number 5 இல்லையா? chapter number 2 accounting process. ரொம்ப நாள் முன்னாடி இப்போ பார்ட்னர்ஷிப் வரைக்கும் வந்துட்டேன்னு சொன்னீங்க. ஸோ அப்போ அக்கௌண்டிங் ப்ராசஸ், ஜேர்னல், லெட்ஜர், ட்ரையல் பேலன்ஸ், கேஷ் புக் எல்லாம் படிச்சிருப்பீங்களே, அந்த கேஷ் புக்கோட நாலேஜ் இங்கே டெரிபிளி யூஸ் ஆகும். இங்கே மட்டும் யூஸ் ஆகாது, it will be also used in incomplete records, final accounts, single entry அப்படின்னு ஒரு சாப்டர் இருக்கு, அங்கேயும் அது யூஸ் ஆகும். Shall we proceed everybody? So cash book, let us understand. படிச்சு நேரம் இதில் டெஸ்ட்லாம் எழுதியிருப்பீங்களே இல்லையா? பார்க்கலாம். இது பெட்டி கேஷ் புக்கா? அப்போ இது என்ன? ட்ரிபிள் காலம். அப்படின்னா எத்தனை காலம் இருக்கணும்? 1 2 3 4 5 6 அரை டசன் காலம் ஒரு சைடில் இருக்கு. சேர்த்தா ஒரு டசன் காலம். உங்கள் ஊரில் 3யா? அப்போ கேன் யூ ப்ளீஸ் டெல் மீ வை ஸோ? இவ்வளோ காலம் இருந்தாலும் நாங்கள் 3 தான் மதிப்போம்னு சொல்கிறீங்க. எது? கேஷ். அதுக்கு ஏதாவது காரணம் இருக்கா? வாட் இஸ் எனி ரீசன் ஃபார் தட்? கமான் கமான். புரியல. பிஸ்னஸ்க்கு இதான் முக்கியம், அதான் ஏன்னு கேட்குறேன். அதான் என்ன? மணி மெஷர்மெண்ட் கான்செப்ட். Everybody. So whatever is having money value only will be respected and entered in books of accounts. So applying money measurement concept only, this book is called as a triple column cash book, right? Shall we proceed everybody? So கவனிங்க. அப்போ can you please tell me on the debit side what will be recorded? Receipts. Credit side, in the cash column, cash receipt and cash payment. Bank column, receipts at bank and payments at bank. Enappa, you are understanding everybody? This cash column of the cash book will be balanced at the end of the period. The balance in this account is called as cash in hand. Enappa, adhe mari bank column also will be balanced. The balance in bank column of cash book at the end of the period will be called as cash at bank or bank balance as per cash book. Enappa, shall we proceed everybody? So கவனிங்க, please listen. இப்போ என்ன சாப்டர் படிச்சுட்டு இருக்கோம்? பேங்க் ரிகன்சிலேஷன் ஸ்டேட்மெண்ட். Shall we proceed everybody? கவனிங்க. When we prepare BRS, one of the major source information for BRS is cash book. Everybody. But for preparing BRS, we will not take all the information what cash book gives us. We will be focusing only on limited information. Everybody. So which means we will be focusing only on one column of the cash book we will consider for preparing BRS, that is the, we will never ever look into discount column and cash column for the purpose of preparing BRS. அப்போ BRS னு சொன்னாலே, BRS ல cash book னு சொன்னாலே, unless otherwise mentioned, it is only what column? Bank column. Shall we proceed everybody? So this is the first learning. So அப்போ BRS ல cash book னு சொன்னாலே what column? Bank column only, which means now we are going to talk about bank column debit side and bank column credit side. That's all. Are you understanding everybody? Client BRS prepare பண்ணி கொடுங்கன்னு ஆஃபீஸுக்கு வருவார், சரியா? நீங்கள் அவர்கிட்ட என்ன கேட்பீங்கன்னா, சார் உங்கள் கேஷ் புக் கொடுங்க, பாஸ் புக் கொடுங்கன்னு கேட்பீங்க. Are you understanding everybody? அவர் கேஷ் புக்கில் இருக்க பேங்க் காலம் மட்டும் பிச்சு தரமாட்டார். அவருக்கு அவ்வளோ நாலேஜ் இருந்தால் நம்மக்கிட்ட வரமாட்டார். Are you understanding everybody? Shall we proceed everybody? ஸோ அப்போ அவர் வந்து கேஷ் புக் கேட்டால் ஃபுல் கேஷ் புக் கொடுப்பாரு. But we will extract only the information from, we will never ever see information present in the bank cash column and discount column when we are preparing BRS.
Are you understanding everybody? மேலே போலாமா, கவனிக்கிறியா? ஸோ அப்போ கேஷ் புக் மீன்ஸ் ஒன்லி பேங்க் காலம். இப்போ சொல்லுங்கள், இந்த பேங்க் காலம் ஆஃப் கேஷ் புக் எங்கெல்லாம் உங்கள் கண்ணுக்கு தெரியுது? கேஷ் புக்கில் டெபிட் சைடில் ஒன்று, கிரெடிட் சைடில் ஒன்று. எவ்ரிபடி, இந்த பேங்க் காலம் ஆஃப் கேஷ் புக்கில் வாட் வில் பி ரெக்கார்டட்? Come on. Bank related transactions. It will record bank related transactions. அப்படினா purchasing goods, selling goods on credit, sales return from the bank, purchase returns to the bank. அப்ப அது என்ன மாதிரி transaction? இதுக்கு நீங்கள் சாப்டர் நம்பர் 2 யூனிட் நம்பர் 1 ஜேர்னலில் படிச்சிருப்பீங்க. பேங்க் ரிலேட்டட் டிரான்சாக்ஷன்ஸ், ஸ்பெஷல் டிரான்சாக்ஷன்ஸ் ரிலேட்டிங் டு குட், செட்டில்மெண்ட் ரிலேட்டட் டிரான்சாக்ஷன்ஸ், அப்படி செட்டாக படிச்சிருப்பீங்க. அதில் பேங்க் ரிலேட்டட் டிரான்சாக்ஷன் படிச்சிருப்பீங்க. அது என்னன்னு சொல்லுங்க. வந்து ஒரு 10 நிமிஷம் தான் ஆச்சு. உங்கள் லேர்னிங் எவ்வளோ தூரம் இருக்குன்னு எனக்கு தெரிஞ்சு போச்சு. சரியா? அதனால தான் சொன்னேன், கோச்சுனா கோச்சிப்பாங்க. ரைட்? நான் ரொம்ப கோச்சிப்பேன். என் கிளாஸில் திருப்பி நான் திடீர்னு பிஆர்எஸ் டெஸ்ட் பண்ணுவேன். சிங்கிள் என்ட்ரி எடுக்கும்போது டெஸ்ட் பண்ணுவேன். சரியா? நான் பண்ண வேண்டியதில்லை, அந்த சிஸ்டமே டெஸ்ட் பண்ணும். ஸோ வீல் பி ஹேவிங் சிங்கிள் என்ட்ரி பிஆர்எஸ் இன் சிங்கிள் என்ட்ரி. வீல் ஆல்சோ ஹேவிங் பிஆர்எஸ் இன் என்பிஓ. அங்கெல்லாம் ரீடெஸ்ட் ஆகிட்டே இருக்கும். இந்த மாதிரி முழிக்காத தயவு செய்து. அதில் அண்டர்ஸ்டாண்டிங் எவ்ரிபடி. இதுக்காக நீ சண்டே வர்றதில்லை. ரைட்டா? எந்த ஸ்டூடெண்ட்டும் சண்டே படிக்கிறதில்லை. ரைட்? ஸோ ஒன்லி சம் ரேர் breed of people will learn on those days. அதில் ஒரு கேட்டகரி நீங்களும் கவனிங்க. பேங்க் ரிலேட்டட் டிரான்சாக்ஷனாக என்னன்னு கேட்டேன். ஒரு பிஸ்னஸுக்கும் பேங்க்கும் என்ன மாதிரி டிரான்சாக்ஷன் நடக்கும்? கமான். Business will deposit cash into bank. Sometimes it may withdraw cash from bank. Check deposited. Check payment issued. Correcta? Bills of exchange discounted. Naba, shall we proceed everybody? Bank may retire bill payable on behalf of you. Everybody. So these are some of the common transactions which a business does with you. மேலே போலாமா? Shall we proceed everybody? இதெல்லாம் நீ படிச்சதே இல்லையா? சொல்லு. அப்புறம் ஏன் பேங்க் ரிலேட்டட் டிரான்சாக்ஷனாக வேறு ஏதோ புதுசாக கேட்குற மாதிரி முழிக்கிற? கவனி லிசன். ஸோ பேங்க் ரிலேட்டட் பேங்க் காலம் ஆஃப் கேஷ் புக். கேஷ் புக்கில் இருக்கிற இந்த காலம் என்னத்தை எழுதுன்னு கேட்டேன். இட் வில் ரெக்கார்ட் பேங்க் டிரான்சாக்ஷன், மீன்ஸ் பேங்க் ரிசிப்ட்ஸ் அண்ட் பேங்க் பேமெண்ட்ஸ். மேலே போலாமா? That bank column of cash book is maintained by, come on. ஓஹோ, உனக்கு மெயின்டைன் பண்ணுறதுனா என்னன்னு தெரியல. சரியா? அப்போ அடுத்த கேள்வி கேட்குறேன். பேங்க் காலம் ஆஃப் கேஷ் புக்கில் என்ட்ரி இஸ் மேட் பை யாரு? சொல்லுங்க. கேஷியர். இது ஓகே. அப்போ மெயின்டைன்டு பை யாரு? மெயின்டைன்டு பைனா என்ன அப்படின்னா, இட் இஸ் நாட் ஹூ ரெக்கார்ட்ஸ், இட் இஸ் ஹூஸ் இன்ஃபர்மேஷன் இஸ் பீயிங் ரிட்டர்ன். எவ்ரிபடி. கேஷியர் தான் எழுதுவார். அவரோட ரிசிப்டும் அவரோட பேமெண்ட்டும் இதில் எழுதுவாரா? பிஸ்னஸோட ரிசிப்ட் அண்ட் பிஸ்னஸோட பேமெண்ட். கரெக்டா? எவ்ரிபடி. ஸோ அப்போ இட் இஸ் மெயின்டைன்டு பை entity. Entry is made by, just because cashier is having authority to make entry, he cannot claim cash book is for him. Now are you understanding everybody? Entry போறதுனால cash book எந்த ஆயிடாதுன்னு சொல்றேன். புரியுதா? everybody. உன் பேர் என்னடா மறந்து போச்சு? திலீப். இன்னும் அந்த ஒரு கம்மல் கழட்டியா நீ? கவனி. திலீப் ஓவரா முடி வளர்ந்துச்சு. சரியா? அதனால வெயிட்டாக இருக்குன்னு ஒரு பக்கம் கம்மலை கழட்டிட்டான். லிசன் எவ்ரிபடி. இப்போ இன்னும் வெயிட்டாக இருக்குது தலை மேலே அப்படின்னு ஃபீல் பண்ணுறான். தலையை வெட்டிடுவானா? என்ன அடுத்தது ரெமெடி என்ன? ஹேர் கட்டு தான். கரெக்டா? எங்கள் ஹாஸ்பிட்டல்லையா? சொல்லுங்கள். சலூனில். சரியா? அப்போது பார்பர் அப்படின்னு ஒருத்தர் இருப்பார். ஹீ பர்ஃபார்ம்ஸ் ஹேர் கட் ஃபார் திலீப். ஆர் யூ அண்டர்ஸ்டாண்டிங் எவ்ரிபடி? ஹூ பர்ஃபார்ம்ஸ் ஹேர் கட்? அப்போ கேன் வி டெல் லைக் திஸ், திலீப்ஸ் ஹெட் இஸ் மெயின்டைன்டு பை பார்பர், அப்படி சொல்லலாமா? கமான். சொல்ல முடியாது. ஸோ அப்போது திலீப்ஸ் ஹெட் இஸ் மெயின்டைன்ட் பை திலீப் ஒன்லி. ஹேர் கட் அலோன் இஸ் பர்ஃபார்ம்டு பை த, ஜஸ்ட் பிகாஸ் பார்பர் பர்ஃபார்ம்ஸ் ஹேர் கட், திலீப்ஸ் ஹெட் டஸ் நாட் பிலாங் டு பார்பர். அதே மாதிரி
this cash book is maintained by entity. Entry alone is made by an employee of the entity is called as cashier. Just because cashier has the authority to write in the cash book, he cannot claim cash book is for him. Are you understanding everybody? மேல போலாமா? கவனிக்கிறியா? சரி, இந்த மூதேவி cashier receipt எல்லாம் எங்க எழுதும்? So in cash book receipts are recorded on debit side. அதாவது இந்த சைடில் இருக்கிற பேங்க் காலம்ல. Here shall we proceed everybody? அப்போ கிரெடிட் சைடில் payments will be recorded on the credit side. Debit balance ledger படிச்சிருக்கீங்களா? chapter number 2 unit number 2. A ledger account can have 3 types of balances, 3 possibilities. Debit balance, credit balance, nil balance. Can you please tell me when can we say an account is said to have debit balance? When the total of debit side is more than the total of the account is said to have. Total of credit side more than debit side, the account is said to have credit balance. Total of debit side is equal to total of credit side, nil balance. கரெக்டா? இப்போ நான் கேட்கறது கேஷ் புக்கில் பேங்க் காலம் ஆஃப் கேஷ் புக்கில் டெபிட் பேலன்ஸ் அப்படின்னா வாட் இஸ் மோர் தேன் வாட்? டெபிட் இஸ் மோர் தேன். அதை கொஞ்சம் இங்கே பார்த்து சொல்லுங்களேன். டெபிட்ல என்ன, கிரெடிட்ல என்ன? இப்போ டெபிட் இஸ் மோர் தேன் கிரெடிட்னா வாட் இஸ் மோர் தேன் வாட்? Receipt is more than payment. At bank you have received more money but paid only less money. We received 1 crore, paid only 20 lakhs. அப்போ பேலன்ஸ் அது நல்லதா கெட்டதா? ஃபேவரபிளா அன்ஃபேவரபிளா? ஸோ டெபிட் பேலன்ஸ் இன் கேஷ் புக் இஸ் ஃபேவரபிள் பேலன்ஸ் which is called as cash at bank or also called as bank balance as per cash book. ஓகேவா? ஷால்வி மேலே போலாமா? அந்த பில்லர் பின்னாடி இருந்து ஒன்று அப்படி போயிடுங்க, இல்லை இப்படி வந்துடுங்க. கிரெடிட் பேலன்ஸ் அப்படின்னா என்ன? கிரெடிட் சைட் டோட்டல் மோர் தேன் டெபிட் சைட். இங்கே பாரு, கிரெடிட் சைட்னா மோர் தேன் பேமெண்ட், மோர் தேன் ரிசிப்ட். அட் யுவர் பேங்க் you paid more than what you have received. You received maybe 1 crore but paid 1 crore 20 lakhs. அது பாசிபிளா? எப்படி? அப்போ மைனஸ் 20 lakhs பேலன்ஸ் வரும். Are you understanding everybody? என்கிட்ட 1 கோடி ரூபாய் தான் இருக்கு பேங்க்ல. அந்த 1 கோடி ரூபாய் பேலன்ஸ் வச்சு நான் ஒரு 1.5 கோடி ரூபாய் பேமெண்ட் நடத்த முடியுமா? செக் கொடுக்க முடியுமா? கிளியர் ஆகுமா அப்படின்னு கேட்டா எஸ், பட் சப்ஜெக்ட் டு கண்டிஷன் ஐ ஷுட் ஹேவ் எ கரண்ட் அக்கௌண்ட். அப்படின்னு என்ன சார்? ரெண்டு விதமான பேங்க் அக்கௌண்ட், ஒன்று இண்டிவிஜுவல்ஸ்க்கு, இன்னொன்று பிஸ்னஸ்க்கு. இண்டிவிஜுவல்ஸ்க்கு டு ப்ரமோட் தட் சேவிங் ஹேபிட், கையில் காசு இருந்தால் செலவு பண்ணணும்னு தோணும், ரைட்டா? அது பேங்க்கில் இருந்தால் முன்னாடி காலத்தில் தான் அதோட ஆக்சஸ் கொஞ்சம் கஷ்டமாக இருந்துச்சு. பேங்க்கில் போய் பணம் எடுத்து அந்த மாதிரிலாம் செலவு பண்ண மாட்டாங்க, அதுக்கு சைலண்ட்டாக விட்டுடுவாங்க செலவு பண்ணாமல். ஸோ சேவிங்ஸ் ஹேபிட் வரும் அப்படின்றதுனால அதை ஆரம்பித்தாங்க. இப்போலாம் அப்படி கிடையாது, ஜிபே வந்துச்சு, எப்படி வேணாலும் செலவு பண்ணலாம், பேங்க்கில் இருந்தாலும் செலவு பண்ணுறோம், ரைட்டா? ஷால் வி ப்ரொசீட் எவ்ரிபடி? ஸோ அதனால் அதுக்கு பேர் சேவிங்ஸ் பேங்க். அது யாருக்கு? இண்டிவிஜுவல்ஸு. பிஸ்னஸுக்கு டிரான்சாக்ஷன் நடத்தணும், நிறைய டிரான்சாக்ஷன், பர்ச்சேஸ், சேல்ஸ், பேமெண்ட்ஸ், ரிசிப்ட்ஸ் நிறைய வந்துகிட்டே இருக்கும். அந்த டிரான்சாக்ஷன் நடத்துறதுக்காக ஒரு அக்கௌண்ட் தேவைப்பட்டுச்சு, அது டிரான்சாக்ஷன் அக்கௌண்ட், அதுக்கு பேர் கரண்ட் அக்கௌண்ட். ஆர் யூ அண்டர்ஸ்டாண்டிங் எவ்ரிபடி? ஸோ அப்போது இஃப் ஐ ஹாவ் எ கரண்ட் அக்கௌண்ட், கரண்ட் அக்கௌண்ட் மட்டும் இருந்தால் பத்தாது, ஐ ஷுட் ஹாவ் எ ஃபெசிலிட்டி கால்ட் அஸ் ஓவர் டிராயிங் ஃபெசிலிட்டி. இது எல்லா கரண்ட் அக்கௌண்ட் ஹோல்டருக்கும் பேங்க் கொடுக்க மாட்டாங்க. சில பிஸ்னஸ் நல்லா பிஸ்னஸ் நடத்திட்டு இருக்காங்க, ஃப்ளரிஷிங் பிஸ்னஸ் நடந்துட்டு இருக்கு, அவங்களோட கேஷ் ஃப்ளோஸ் ரொம்ப நல்லா இருக்கு அப்படின்னு தெரிஞ்சால் அவங்களுக்கு கவர்மெண்ட் அந்த பேங்க் கொடுக்கக்கூடிய ஒரு கிரெடிட் ஃபெசிலிட்டி, ஷார்ட் டேர்ம் கிரெடிட் ஃபெசிலிட்டி, கிரெடிட் கார்டு மாதிரி இஸ் வாட் இஸ் திஸ் ஓவர் டிராயிங் ஃபெசிலிட்டி. ஆர் யூ அண்டர்ஸ்டாண்டிங் எவ்ரிபடி? ஸோ அப்போ என்கிட்ட கரண்ட் அக்கௌண்ட் இருந்தால் அதில் ஓவர் டிராயிங் ஃபெசிலிட்டி எனக்கு சாங்ஷன் ஆகியிருந்தால் நான் 1 கோடி ரூபாய் பேலன்ஸ் வச்சுட்டு 1.5 கோடி ரூபாய் பேமெண்ட் நடத்த முடியும். Are you understanding everybody? So come on, tell me how much balance I had? 1 crore. How much payment I made now? Now my bank balance will be minus 50 lakhs. Are you understanding everybody?
in the payment which I made 1.5 crores, 1 crore is my money. Another 50 lakhs is whose money? Used by me for my purpose. நானும் பேங்கரும் ஒண்ணா? அப்ப when I use somebody's money for my purpose, come on, I will have to pay him interest. இது ஒரு short term loan மாதிரி, இதுக்கு பேர் தான் bank overdraft. மேல போலாமா? Shall we proceed everybody? So come on. Credit balance means credit side more than debit side, which means payment more than, which is what we call it as unfavorable balance, which is bank overdraft as per. இவ்வளோ தெரிஞ்சா போதும் கேஷ் புக் பற்றி பிஆர்எஸ்க்கு. Are you understanding everybody? நீ என்னென்னமோ படித்து வச்சிருப்ப சரியா, கான்ட்ரா அப்புறம் செக் ரிலேட்டட் டிரான்சாக்ஷன் அது மாதிரி நிறைய படித்து வச்சிருப்பேன். அதெல்லாம் யூஸ் பண்ணலாம். என்பிஓவில் கொஞ்சம் யூஸ் பண்ணலாம், இன்கம்ப்ளீட் ரெக்கார்ட்ஸில் கொஞ்சம் யூஸ் பண்ணலாம். பிஆர்எஸ்க்கு இவ்வளோ போதும். Are you understanding everybody? ஸோ அப்போ பிஆர்எஸில் இவ்வளோ உனக்கு தெரிஞ்சிருந்தாலும் நம்ம யூஸ் பண்ண போகிற நாலேஜ் ஒன்லி வித் ரெஸ்பெக்ட் டு பேங்க் காலம். மேலே போகலாமா? Shall we proceed everybody? ஸோ கமான், கவனிக்கணும். காலேஜ் போகிறீங்களா? எந்த காலேஜ் பார்த்தீங்களா? கரெக்டாக கண்டுபிடிச்சேன். ஆடிட்டர் சரியா? சிஎஸ்சி இவ்வளோ ஷார்ப்பாக இருப்பாங்க. கவனிங்க சரியா? சிஏ, அதுவும் ஒரு 13 வருஷமாக சிஏ, அதுவும் 13 வருஷமாக டீச்சர். 10,000 பசங்களுக்கு மேலே பார்த்தாச்சு. 150 எத்தனை பேட்ச் நடத்தி முடிச்சிருக்கேன்னு எனக்கே தெரியல அவ்வளோ சரியா? ஸோ அதனால் பசங்க ரெஸ்பான்ஸ் இல்லை, பசங்க உட்கார்ற சைடு வச்சு பார்த்து சொல்லிவிடுவேன் இவங்க வேலைக்கு ஆவாங்களா ஆக மாட்டாங்களா அப்படின்ட்டு சரியா? ஸோ இது முதல்ல எடுத்துருங்க ரைட்டா? இதுதான் ஃபஸ்ட்டு சிம்டம். அதுக்கப்புறமா 2 வாட்டி ரிப்பீட் பண்ண சொல்ல மேலே ஏசி பார்த்தீங்க. இதுக்கு முன்னாடி நீங்கள் இது பார்த்ததே இல்லையா? இங்கே தான் உட்காந்துட்ருக்கீங்க டெய்லியும் சரியா? அதுக்கப்புறமா மேலெல்லாம் தேட ஆரம்பிச்சிட்டிங்க ரைட்? அதனால தான் கேட்டேன் காலேஜ் ஆன்ட்டு சரியா? சில கெட்ட பழக்கம் இருக்கிற பசங்க இந்த மாதிரி பிஹேவ் பண்ணுவாங்க. என்னை பொறுத்த வரைக்கும் காலேஜ் போகிறது கெட்ட பழக்கம் சரியா? என்ன பண்ணிட போகிறீங்க? ரெஸ்ட் எடுக்க போகிறீங்க சரியா? கவனிங்க. லிசன் எவ்ரிபடி. கவனிக்கிறீங்களா? சொல்கிறத கேளு சரியா? இல்லைன்னா கேட்க வைப்பேன். இப்போ என்ன படித்தோம்? படிக்கவே இல்லை. பிஆர்எஸை பற்றி ஒன்றுமே படிக்கலையே. கேஷ் புக் ஃபார் பிஆர்எஸ் means only that bank column of cash book will record. Sorry, it will be maintained by, entry will be made by, receipt are recorded on, payments are recorded on, debit balance means, credit balance means, debit balance, that is favorable balance means cash at, or also called as credit balance, bank overdraft. Everybody, 40% of BRS டா இது ரைட்டா? அதனால தான் கேட்டேன் திருப்பியும் சரியா? இப்போ பாரு, அடுத்த ஒரு 50% எப்படி இருக்க போகுதுன்னு பாரு. Passbook, understanding passbook. Passbook is also called as bank book or bank statement. Cash book க்கு வேற பேர் இல்லையா? ஏன் இல்லை? Cash book, that is bank column of cash book, can also be called as bank account, or can also be called as books of account, or also can be called as account book, or can also be called as ledger. இவ்வளோ பேர் இருக்குது கேஷ் புக், பேங்க் காலம் ஆஃப் கேஷ் புக். இந்த ஒரே ஒரு காலமுக்கு இத்தனை பேர். என்னெல்லாம் சொல்லு? பேங்க் காலம் ஆஃப் கேஷ் புக்கை பேங்க் காலம் ஆஃப் கேஷ் புக்குன்னு கூப்பிடலாம், இல்லைனா பேங்க் அக்கௌண்ட்னு கூப்பிடலாம், புக்ஸ் ஆஃப் அக்கௌண்ட்னு கூப்பிடலாம், அக்கௌண்ட் புக்குன்னு கூப்பிடலாம், லெட்ஜர்னு கூப்பிடலாம். இவனுங்க ஒரு அட்டம்ப்டில் ஒரு மாதிரி கூப்பிடுவானுங்க. ஆரியல் அண்டர்ஸ்டாண்டிங் எவ்ரிபடி. நீ எல்லாம் தெரிஞ்சு வச்சுக்கணும். பாஸ்புக்கு அவ்வளோ தொல்லை இல்லை. 2 தான். ஒன்று பாஸ்புக்கை பாஸ்புக்குன்னு சொல்லு, இல்லைனா பேங்க் புக்குன்னு சொல்லு, இல்லைனா பேங்க் ஸ்டேட்மெண்ட்னு சொல்லு. ஷால் வி ப்ரொசீட் எவ்ரிபடி? பொதுவாக அவங்க பாஸ்புக்கை பாஸ்புக்னே சொல்லுவாங்க, இல்லைனா பேங்க் ஸ்டேட்மெண்ட் இப்படி சொல்லிடுவாங்க. ஷால் வி ப்ரொசீட் எவ்ரிபடி? மேலே போகலாமா? கவனிக்கிறியா? இது என்ன? அதான் என்னன்னு கேட்டேன்.
யார் மெயின்டைன் பண்ணுறா அதெல்லாம் நான் அப்புறமா கேட்குறேன். பாஸ்புக்னா என்னன்னு முதல்ல சொல்லு. முதல்ல இது என்னன்னு சொல்லு, அப்புறம் இது யார் வச்சிருக்காங்கன்னு யோசிக்கலாம். கமான். ஸ்டேட்மெண்ட், யாரோ என்னென்னமோ சொல்கிறாங்கப்பா. என்னடா சொன்ன? காப்பி ஆஃப் கஸ்டமர்ஸ் டிரான்சாக்ஷன். யார் காப்பி அடிச்சா? பேங்கர். கேஷ் புக்கை பார்த்து காப்பி அடிப்பார். இப்படி தான் காலேஜில் படிச்சியா? கவனி சட்டப்படி நீயும் காலேஜ் போகணும் போலியே. கவனி. லிசன் எவ்ரிபடி, கொஞ்சம் கவனிங்க. பேங்கர் கேஷ் புக்கை பார்த்து காப்பி அடிக்கிறாரா, அந்த காப்பிக்கு பேர் பாஸ் புக்கா. ஓகேவா? லிசன், கொஞ்சம் கவனிக்கிறீங்களா? பாஸ்புக்னா என்னன்னு பார்ப்போம். அதுக்கப்புறமா இதே பாயிண்ட்ஸை ஃப்ரம் பாஸ்புக் பாயிண்ட்ஸ் ஆங்கிள் வி வில் அனலைஸ். ஷால் வி ப்ரொசீட் எவ்ரிபடி? கவனி. when we business or businessman open an account with bank will provide us with a book that is what is called as passbook. சரி, நம்ம ஏன் பேங்க்ல அக்கவுண்ட் ஓபன் பண்ணணும்? Why should we open a bank account? Why should we have a bank account? அங்கே தானே இருந்தேன், நான் தான் வர சொன்னேன்னா. சொல்லு. சரி, ஓகே. which means certain amount of cash only you can carry. Most of the other transactions should be. சரி, அதுக்கு ஏன் அக்கவுண்ட் ஓபன் பண்ற? Come on, why do you open account? Do transaction without an account. Super. Abo our friend said 150% of answer. Cash, holding cash becoming crime in this country nowadays, right? ஸோ வச்சுக்க முடியாத ஒரு நிலைமை வந்துட்டே இருக்கு. கொத்தமல்லி எல்லாம் கூட ஜிபேல விற்க ஆரம்பிச்சிட்டாங்க, அந்த மாதிரி போயிட்டு இருக்கு. இனிமேல் கேஷ் வச்சிருந்தா அது ஏதோ ட்ரக் வச்சிருக்க மாதிரி ஒரு குற்றமாக இன்னும் கொஞ்ச நாள் ஆக்குவாங்க, ரைட்? ஸோ தட் இஸ் ஹவ் த கண்ட்ரி இஸ் ஹெட்டிங் ஆன் டு டிஜிட்டல் இந்தியா. லிசன் எவ்ரிபடி. ஸோ அப்போ கண்டிப்பாக பேங்க் டிரான்சாக்ஷன்ஸ் தான் பண்ண வேண்டியதாக இருக்குது. அப்புறம் இவங்க சொல்கிறாங்க பேங்க் டிரான்சாக்ஷன்ஸ் பண்ணணும்னா கண்டிப்பாக பேங்க்கில் அக்கௌண்ட் இருந்தால் தான் பண்ண முடியும், ரைட்டா? ஸோ ஷீ இஸ் ஆல்சோ ரைட். A third person cannot do transactions with bank. To do transactions with bank, you should become customer of the bank. Everybody, to become customer of the bank, you will open account with the bank. Appa why do we open account with the bank na? To become customer of the bank. Why we become customer of the bank na? To do transactions with the bank. Enna mari transaction? Depositing cash, withdrawing cash, depositing check, withdrawing check, various other receipts and payments. Malapolama, shall we proceed everybody? Acha. இப்போ நீங்கள் பேங்க்கு, நான் பிஸ்னஸ். நான் யார்? நீங்களாம் யார்? சரி, இப்போது வேறு வழியே இல்லை. அவன் சொன்ன மாதிரி கேஷே வச்சுக்க முடியல, அதனால நான் அக்கௌண்ட் ஓப்பன் பண்ணுறேன் நான். டு டூ டிரான்சாக்ஷன்ஸ். அதில் அண்டர்ஸ்டாண்டிங் எவ்ரிபடி. இன்றைக்கி நல்ல நாள், அக்கௌண்ட் ஓப்பன் பண்ணிட்டேன். பை டெபாசிட்டிங். ஏப்பா பேங்க் அக்கௌண்ட்லாம் பைசா போட்டு ஓப்பன் பண்ணுமா, பைசா எடுத்து ஓப்பன் பண்ணுமா? ஸோ அப்போ வி நீட் டு டெபாசிட் ஆர் வித்ட்ரா அண்ட் ஓப்பன் த அக்கௌண்ட்டு. ஃபர்ஸ்ட் டெபாசிட், கரெக்டா? Today I am depositing 10 lakhs with you and opening a bank account. Are you understanding everybody? This is a transaction happening between me and you. I am the, you are the, correct? Now come on, it's a monetary transaction. I am business pa. Me depositing 10 lakhs with you is a transaction having money value. You are bank pa. You are receiving my money on my behalf. 10 lakh. Is it a monetary transaction or not? About this transaction of I depositing 10 lakh with you, who should record? Both. Abadina business. I will record this as receipt of payment. சொல்லுடா. உனக்கும் எனக்கும் நடக்கிற டிரான்சாக்ஷன்ல இது எனக்கு என்ன அப்படின்னு கேட்டேன். கேஷுக்கும் பேங்க்குக்கும் சொன்னாதான் அது கான்ட்ரா, சரியா? இப்போ நான் கேஷ் டெபாசிட் பேங்க் சொன்னேன்னா, சார் இது கேஷுக்கு பேமெண்ட்டு, பேங்க்குக்கு ரிசிப்ட் அப்படின்னு கான்ட்ரா என்ட்ரி எல்லாம் சொல்லாத. பொதுவாக நான் டெபாசிட் பண்ணுறேன், ரைட்டா? நான் ஒன்றும் உன் அக்கௌண்ட்டில் டெபாசிட் பண்ணலடா, நான் என் அக்கௌண்ட்டில் டெபாசிட் பண்ணுறேன். விச் மீன்ஸ் இட் இஸ் ஸ்டில் வாட்? ரிசிப்ட் ஃபார் மீ அட் பேங்க்.
என்னப்பா மேலே போகலாமா? என்னோட கேஷ் புக்கில் பேங்க் காலமில் நான் இது எந்த சைடில் எழுதுவேன்னு கேட்டேன். ரிசிப்ட் சைடில். ஷால் வி ப்ரொசீட் எவரிபடி? ஃபார் யூ பீப்புள் it is payment. Come on, you also will record this as receipt. I recorded receipt how much? 10 lakhs. You will record receipt as 1 crore. 1 lakh illa adhe 10 lakh acha. Same transaction, single transaction, same nature receipt, same amount 10 lakh. ஏன் ரெண்டு பேரும் எழுதணும்? நான் எழுதுறேன், நீ ரெஸ்ட் எடு. ஏன்டா ஒரே டிரான்சாக்ஷன் ரெண்டு பேர் எழுதணும்? டைம் வேஸ்ட்டு, ரிசோர்ஸ் வேஸ்ட்டு. நான் எழுதுறேன், நீ ரெஸ்ட் எடு அப்படின்னு நான் பேங்க்கர்ட்ட சொல்கிறேன். கமான் கமான் கமான். நீ கேட்ட அப்படின்னு சொன்னால் நான் எழுதுவேன் ரிசிப்ட் 15 lakhs அப்படின்னு எழுதிடுவேன். நாளைக்கு வந்து 15 lakhs குடுறா அப்படின்னு கேட்பேன். உங்ககிட்ட அதை ப்ரூவ் பண்ணுறதுக்கு எந்த ஒரு ரெக்கார்டும் இருக்காது. சரி விடு, நான் தான் அயோக்கியன், நீ யோகியம் தானே, நீ ரெக்கார்ட் பண்ணு, நான் சும்மா இருக்கேன். கமான் கமான். இப்போ ரீசெண்டாக நீங்கள் பேங்கர் பண்ணுற தப்பெல்லாம் கேள்விப்பட்டிருப்பீங்க. ஏதோ ஓலா டிரைவர் அக்கௌண்ட்டில் ஏதோ 00000 ஒரு அமௌண்ட் வந்து கிரெடிட் ஆச்சு. அதுக்கப்புறமா அவர்கிட்ட ஒரு சின்ன அமௌண்ட்டை கொடுத்து ஒரு 7 lakhs 8 lakhs கொடுத்து பாக்கி கோடியெல்லாம் வாங்கியிருக்காங்க அப்படின்னு ஒரு ஃபியூ மந்த்ஸ், 8 to 12 months பேக் இந்த மாதிரி நிறைய நியூஸ்லாம் வந்திருக்கு. இந்த பியூட்டிஃபுல் மிஸ்டேக்லாம் யார் பண்ணுவாங்க? அவங்க தான் பண்ணுறாங்க. ஆர் யூ அண்டர்ஸ்டாண்டிங் எவ்ரிபடி? ஸோ அப்போ தே ஆர் ஆல்சோ நாட் வாட் ஃபுல் ப்ரூஃப். ஷால் வி ப்ரொசீட் எவ்ரிபடி? அவங்களும் நம்ப முடியாது. ஸோ பண விஷயத்தில் எவனையும் நம்ப முடியாது, ரைட்டா? ஸோ அதனால் அவங்களும் எழுதுவாங்க. ஆர் யூ அண்டர்ஸ்டாண்டிங் எவ்ரிபடி? ஸோ அப்போது I depositing 10 lakhs with you, I the entity, I will record this in my books of accounts, in your account maintained in my books of account. That is what we call it as bank account or bank column of cash book. Debit side, credit side. இந்த debit side எங்க இருந்து திரும்ப வருது? இதோ இதுதான் அந்த அக்கவுண்ட்ல இருக்கிற டெபிட் சைட், அண்ட் இதுதான் அந்த அக்கவுண்ட்ல இருக்கிற கிரெடிட் சைட். ஸோ இது இப்படி தனியாக வெளியில் எடுத்த அப்படின்னு சொன்னால் இது it will become bank account. Are you understanding everybody? மேலே போகலாமா? shall we proceed? புரியுதா உனக்கு? ஸோ அப்போ come on, I will record this in your account. Are you understanding everybody? On the receipt side as what? You in your books of accounts will have my account, என்னோட அக்கௌண்ட், பிஸ்னஸ் அக்கௌண்ட் இருக்கும். Are you understanding everybody? ரெண்டு பேருக்குள்ள நடுவில் நடக்கிற டிரான்சாக்ஷனை என் புக்கில் நான் என் அக்கௌண்ட்டே ஓப்பன் பண்ண முடியாது, உன் புக்கில் நீ உன் அக்கௌண்ட்டே ஓப்பன் பண்ண முடியாது. அப்படி பண்ணால் நம்மளுடைய டிரான்சாக்ஷன் பண்ணுறோன்னு அர்த்தம். அப்படின்னா அதான் பர்சன் ஆஃப் அன்சவுண்ட் மைண்டு. ஆர் யூ அண்டர்ஸ்டாண்டிங் எவ்ரிபடி? ஸோ அந்த மாதிரி ஆகிடும். ஷால் வி ப்ரொசீட் எவ்ரிபடி? ஸோ யாருக்குப்பா பர்ச்சேஸு? நானே எனக்கு பர்ச்சேஸ் பண்ணிக்கிட்டேன், நானே எனக்கு செல் பண்ணிக்கிட்டேன், நானே எனக்கு பர்ச்சேஸ் ரிட்டர்ன், நானே எனக்கு சேல்ஸ் ரிட்டர்ன் அப்படின்னு சொன்னால் சரி வாப்பா போகலாம் அப்படின்னு தான் சொல்லணும். ஷால் வி ப்ரொசீட் எவ்ரிபடி? மேலே போகலாமா? கவனிக்கிறியா? ஸோ அப்போது ஐ கேனாட் ஓப்பன் மை அக்கௌண்ட் இன் மை புக்ஸ் ஆஃப் அக்கௌண்ட். யூ கேனாட் ஓப்பன் transaction happening between me and you in my books of account. I will have your account and you will have my account. Just like debtor is in his book having creditor's account and creditor in his book having. மேலே போகலாமா? shall we proceed everybody? Come on. இங்கே நீ எங்கே எழுதுவ அப்படின்னு கேட்டேன்னா நீ ஒரு ஸ்லைட்டாக ஒரு டிஃப்ரெண்ட் சிஸ்டம் ஃபாலோ பண்ணுவ. அது இப்போ படிக்க போகிறோம், சரியா? ஸோ யூ வில் ரெக்கார்ட் ரிசிப்ட்ஸ் ஆன் த credit side and payments on the debit side. மேலே போகலாமா? shall we proceed everybody? சூப்பர். ஆக மொத்தம் நம்ம ரெண்டு பேரும் 10 lakhs ரிசிப்டாக தான் காமிச்சிருக்கோம். மேலே போகலாமா? shall we proceed everybody? இப்படி உங்களுக்கும் எனக்கும் நிறைய டிரான்சாக்ஷன் நடக்குது ஒரு இயர் ஃபுல்லாக, ரைட்டா? இதெல்லாம் நான் ரெக்கார்ட் பண்ணது நீங்கள் ரெக்கார்ட் பண்ணதோட மேட்ச் ஆகுதா இல்லையா அப்படின்னு பார்த்து தெரிஞ்சுக்க வேண்டிய ரெஸ்பான்சிபிலிட்டி பேங்கருக்கா பிஸ்னஸ்க்கா? கமான், பிஸ்னஸ்க்கு. சரி, நான் இதை எப்படி தெரிஞ்சுக்க முடியும்? கமான் கமான் கமான். சூப்பர். கேஷ் புக் எடுத்துன்னு பேங்க்கில் போய் உட்காருங்க சார், பேங்கர் மானிட்டர் திருப்படா அப்படின்னு சொல்லிட்டு நீ ரெக்கார்ட் பண்ணியிருக்கியா, நானும் ரெக்கார்ட் பண்ணிட்டேன், நீ ரெக்கார்ட் பண்ணியிருக்கியா, நானும் ரெக்கார்ட் பண்ணிட்டேன். இப்படி டிக் அடிக்கிறதுக்கு பேங்க்கில் டைம் கிடையாது. ஆர் யூ அண்டர்ஸ்டாண்டிங் எவ்ரிபடி? இதுக்காக தான் வந்திருக்கேன் அப்படின்னு தெரிஞ்சா வெயிட் பண்ணு அப்படின்னு சொல்லி அவனே இது ஒரு பிரிண்ட் அவுட் எடுத்து கொடுத்துட்டு வீட்டில் எடுத்துன்னு போய் பார்த்துக்கோ அப்படின்னு சொல்லுவான். என்னப்பா அவன் பிரிண்ட் எடுத்து கொடுத்தானே, அது இப்போ தான் பேங்க் ஸ்டேட்மெண்ட். அது வேறு ஒன்றும் இல்லை, காப்பி ஆஃப் யுவர் அக்கௌண்ட் ரெக்கார்டட் பை ஹிம். நீ யார் அவனுக்கு? கஸ்டமர். ஸோ காப்பி ஆஃப் கஸ்டமர்ஸ் அக்கௌண்ட் ரெக்கார்டட் பை த பேங்கர் இஸ் வாட் இஸ் கால்ட் அஸ் பாஸ்புக். என்னப்பா
என் புக்கில் இருக்கிற பேங்க் அக்கௌண்ட்டை நான் கேஷ் புக்னு சொல்லுவேன்பா. அவன் புக்கில் இருக்கிற என் அக்கௌண்ட்டை அவன் என்னன்னுப்பா சொல்லுவான்? பாஸ்புக்னு சொல்லுவான்பா. ஆர் யூ அண்டர்ஸ்டாண்டிங் எவ்ரிபடி? மேலே போகலாமா? ஷால் வி ப்ரொசீட் எவ்ரிபடி? ஸோ அப்போ இப்போ சொல்லு, பாஸ்புக்னா என்ன? காப்பி ஆஃப் கஸ்டமர்ஸ் அக்கௌண்ட் ரெக்கார்டட் பை த பேங்கர் இஸ் வாட் இஸ் கால்ட் அஸ். சூப்பர். இப்போ சொல்லு, பாஸ்புக்கோட இன்னொரு பேர் பேங்க் ஸ்டேட்மெண்ட் ஆர் பேங்க் புக். இட் வில் ரெக்கார்ட் வாட்? இவ்வளோ நேரம் கதை கேட்டலடா, சொல்டா. இங்கே 10 lakhs இருக்கு, அப்போ அங்கேயும் 10 lakhs தான் இருக்குன்னா அங்கே என்ன ரெக்கார்ட் பண்ணுறாங்களோ இங்கேயும் அதே தான் ரெக்கார்ட் பண்ணுறாங்க. அங்கே என்ன ரெக்கார்ட் பண்ணீங்க? பேங்க் ரிலேட்டட் டிரான்சாக்ஷன். இங்கே என்ன ரெக்கார்ட் பண்ணுவாங்க? அவ்வளோதான், பேங்க் ரிலேட்டட் டிரான்சாக்ஷன்ஸ். பாஸ்புக் மெயின்டைன்டு பை, மறுபடியும் அதே தப்பு பண்ணக்கூடாது. It is not who writes in this, it is whose information is getting written there. சொல்லுங்க. entity. entry is made by banker. Slightly different mechanism they follow. As a conventional practice, banker records in passbook receipts on the credit side, payments on debit side. cash book la receipt, payment, inga receipt, payment. அப்போ இங்க சொல்லணும் நீங்க debit balance in passbook. debit balance ஓட கான்செப்ட் மாறாது. debit side total more than. இங்க பாருங்க, debit side is payment more than is what is called as debit balance. அப்போ இது என்ன? unfavorable balance, which is what we call it as overdraft, bank overdraft as per passbook. credit balance, credit side receipt more than payment. சொல்லுங்க. come on. bank balance as per passbook or cash at bank as per passbook. என்னப்பா மேலே போலாமா? 90% of BRS is over. people wrongly think BRS அப்படின்னா இது 10%, இது 90% நினைப்பாங்க. உல்டா இஸ் கரெக்ட். இதெல்லாம் வெறும் 10% தான், இதுதான் 90%. இது புரிஞ்சா இந்த பேலன்ஸை, இந்த இஷ்யூஸ் எல்லாம் ஈஸியாக புரிஞ்சிடும். மேலே போகலாமா? ஷால் வி ப்ரொசீட் எவ்ரிபடி? ஷால் வி மூவ்? இப்போ சொல்லு, இப்போ என்ன படித்தேன்னு. அண்டர்ஸ்டாண்டிங் அபவுட் பாஸ்புக். இப்போ படித்தது என்னன்னு கேட்டேன். ஆல்சோ கால்ட் அஸ். சரி, come on, it will record whatever cash book bank column will record, the same thing will be recorded in the passbook also. Their cashier records here இவ்வளவுதான். so அப்போ their bank transaction, bank related transaction was returned. அப்போ here also this book also will record. maintained by entity, entry is made by, receipts are recorded on, payments are recorded on. debit balance means, credit balance means, cash book also called as, சொல்லு, நிறைய இருக்கு. cash book also called as bank account, books of account, account book, ledger. shall we proceed everybody? it will record bank related transaction, maintained by, entry is made by, receipts are recorded on, payments are recorded on. credit balance means, which means, debit balance means, which means. இப்போ இந்த கேஷ் புக் பாஸ்புக் அண்டர்ஸ்டாண்டிங்கில் எதுவும் பிரச்சனை இல்லையே? டெஸ்ட் பண்ணலாமா? கொஞ்சம் வேறு மாதிரி இருக்கும் டெஸ்டிங்கு. ஷால் வி ப்ரொசீட் எவ்ரிபடி? சரி. debit side of cash book will record what? receipt in passbook will be recorded on dash side. credit side of cash book will record what? payments in passbook will be recorded on. debit balance in cash book.
overdraft as per cash book is credit balance in passbook. Favorable balance as per cash book. Debit side of passbook. Side கேட்ட நீ பேலன்ஸ் சொல்ற. Debit side of passbook. Payments in cash book. Credit side of passbook. Receipt in cash book. So இப்போ ஒரு டீல் என்னன்னா, we should not use the word favorable, unfavorable. நானும் சொல்ல மாட்டேன், நீங்களும் சொல்லக்கூடாது. சொன்னா அவுட்டு. Shall we proceed everybody? ஸோ நான் எப்படி வேணாலும் கொஸ்டின் கேட்பேன், இது மட்டும் சொல்லிடாத. எது அன்ஃபேவரபிள் ஃபேவரபிள் சொல்லிடாத. சரியா? அப்போ எப்படி சார் ஆன்சர் சொல்லணும்? நான் டெபிட் பேலன்ஸ் இல்லைனா கிரெடிட் பேலன்ஸ்னு சொன்னால் நீ கேஷ் அட் பேங்க் ஆர் பேங்க் ஓவர் டிராஃப்ட் சொல்லணும். இல்லை நான் கேஷ் அட் பேங்க் பேங்க் ஓவர் டிராஃப்ட் சொன்னால் நீ டெபிட் பேலன்ஸ் ஆர் அன்ஃபேவரபிள் ஃபேவரபிள் நானும் யூஸ் பண்ணக்கூடாது. நம்ம மெடிடேஷனா கவனிமா. லிசன். You are dealing with chartered accountant, and like me, only 3 lakhs and odd are there in this country, right? Be aware of that and be very, very, very careful. Listen, அங்க இருந்தா நான் கவனிப்பேனா, இங்க இருந்தா நான் கவனிப்பேனான்னு என்ன வந்து இப்போ ஒரு 13th year of testing டீச்சிங்ல என்ன வந்து டெஸ்ட் பண்ணாதீங்க, ரைட்? அது என்னால் கண்டுபிடிக்க முடியாதது என்னைக்கு அந்த நாளோ அன்னையிலேருந்து நான் டீச்சிங் நிறுத்த வேண்டிய நாள் வந்துருச்சுன்னு தான் அர்த்தம். ஒரு பையன் வந்து கிளாஸ் கவனிக்காமல் இருக்கிறத நான் கவனிக்கல அப்படின்னு சொன்னால் நான் டீச்சிங் நிறுத்த வேண்டிய நாள் ரொம்ப பக்கத்தில் இருக்குன்னு அர்த்தம். which means I am incompetent to become a coach அப்படின்னு தான் அர்த்தம். லிசன், அந்த டைம் வரும்போது மோஸ்ட்லி ஐ வில் ஸ்டெப் டவுன். அது இன்னும் வரலன்னு நினைக்கிறேன், ஜாகிரதையா இருங்க. ஷால் வி மூவ்? ஸ்டார்ட் பண்ணலாமா? என்ன டீலு? இதை மட்டும் சொல்லிடாத, ஃபேவரபிள் அன்ஃபேவரபிள். சரியா? எனக்கும் உனக்கும் 2 பேருக்கும் சேர்த்து சொல்கிறேன், ரைட்? டெபிட் பேலன்ஸ் இன் கேஷ் புக். யாராவ இப்போ என்னடா சொன்ன அது சொல்லக்கூடாதுன்னு? டெபிட் பேலன்ஸ் இன் கேஷ் புக். கேஷ் அட் பேங்க் பாஸ்புக். பேலன்ஸ் கேட்டா சைடு, சைடு கேட்டா பேலன்ஸ் சொல்லக்கூடாது. பேலன்ஸ் கேட்டா பேலன்ஸ் தான் சொல்லணும், சைடு கேட்டா சைடு தான் சொல்லணும். சைடில் 2 தான், ரிசிப்ட், பேமெண்ட், டெபிட், கிரெடிட். பேலன்ஸ்லையும் 2 தான், டெபிட் பேலன்ஸ், கிரெடிட் பேலன்ஸ். இவ்வளோதான். சரியா? மாற்றி மாற்றி சொல்லாத. ஸ்டார்ட் பண்ணலாமா? Debit balance in passbook. Balance. Overdraft as per cash book. Credit side of passbook. Balance ல இருந்து சைடுக்கு மாத்திட்டேன், cash bookல இருந்து passbook மாத்திட்டேன். இப்படியெல்லாம் அவுட் ஆகக்கூடாது அசிங்கமா. சரியா? ஸோ அப்புறமா வந்து வெளியில் போய் சொல்ல வேண்டியது, நாங்கள் சிஏ படிக்கிறோம், சண்டேலாம் கிளாஸ் அட்டன் பண்ணுறோம். என்ன கிளாஸ் அட்டன் பண்ணுறோம்? கிளாஸில் மெடிடேஷன் பண்ணிட்டு இருக்கேன். ஓகே, லிசன் எவ்ரிபடி. ஸோ வெளியில் மட்டும் போய் அப்படி நான் வந்து ஃபியூச்சரில் ஆடிட்டர் ஆக போகிறேன், இப்படி ஆட போகிறேன், கிளாஸில் உட்காந்து தூங்கி நான் ஆடக்கூடாது. சரியா? ஷார்ப்பாக இருக்கணும். ஷார்ப்பாக இருக்கிறது தான் நம்ம ப்ரொஃபஷனோட ஐடென்டிட்டியே, ரைட்? ஸோ that is why we are valued actually, so on par with IAS officers and IPS officers. So கிட்டத்தட்ட அந்த ஒரு லெவல் ஆஃப் டெஸ்டிங் இந்த எக்ஸாமில் இருக்குது. சிஏ பசங்கனாலே அவ்வளோ ஒரு ஷார்ப்னஸ் டெவலப் பண்ணுவாங்க. ஷார்ப்பான பசங்க தான் சிஏ பாஸ் ஆகணுன்ற அவசியம் இல்லை. அப்படி தான் இருந்திருந்தால் நான் அடுத்த ஒரு 7 ஜென்மத்தில் கூட ஆயிருக்க மாட்டேன். சரியா? பட் இது பாஸ் பண்ணாலே ஒரு லெவல் ஆஃப் ஷார்ப்னஸ்க்கு நீங்கள் ரெடி ஆகிடுவீங்க. அவ்வளோ ஈஸி கிடையாது இது. ஸோ யூ நீட் டு கம் அவுட் ஆஃப் யுவர் கம்ஃபர்ட் ஜோன். இதுக்காக கொஞ்சம் கஷ்டப்பட தான் வேணும், ரைட்? ஸோ கோர்ஸ் இஸ் லைக் தட். அது கொஞ்சம் ஜாலியாக சந்தோஷமாக கஷ்டப்படலாம், அவ்வளோதான். ஷால் வி ப்ரொசீட் எவ்ரிபடி? ஃபவுண்டேஷன் அப்படி பண்ணுங்க, இன்டர்லேருந்து தானாக பழகிடும். லிசன் எவ்ரிபடி. டேய், நீ சண்டே அன்னைக்கு கிளாஸ் வந்து உட்காரனா ஓன் தலையெழுத்துறா. நான் குவாலிஃபிகேஷன் ஆகிட்டு 12 வருஷம் கழிச்சு சண்டே வந்து கிளாஸ் எடுக்கணும்னா அது தலையெழுத்து கிடையாதுரா, பேஷன். சரியா? ஐ டிசைட் when I need off, when I need to work. சரியா? ஸோ நான் சண்டே ஒர்க் பண்ணுவேன், சாட்டர்டே ஒர்க் பண்ண மாட்டேன். ஸோ தட்ஸ் ஹவ். சண்டே காலையில் ஒர்க் பண்ணுவேன், மத்தியானம் மேலே ஒர்க் பண்ண மாட்டேன். ஸோ இது நான் டிசைட் பண்ணுறது தான். ஸோ இது அவுட் ஆஃப் பேஷன், ரைட்? ஸோ ஆனால் ஒர்க் பண்ணுற ஒரு விஷயம் நமக்கு ஒன்றும் புதுசாக இருக்காது. ஹார்ட் ஒர்க் பண்ணுறதும் நமக்கு ஒன்றும் புதுசாக இருக்காது. இந்த கோர்ஸ் கற்றுக் கொடுக்குறதே அதுதான். ஷால் வி மூவ்? மேலே போகலாமா? கவனிக்கிறியா? இப்போ இதெல்லாம் மறந்து போயிருக்கோம், அதுக்காக தான் பேசினேன், கவனிங்க. ஏண்டா ஸ்டூடெண்ட்டோட பயமே மறந்துருன்றது தானே. அதை மறக்கிறத பயப்படுத்தக்கூடாதுன்னா மறந்து பழகு, அவ்வளோதான். லிசன், கவனி. சைடு கேட்டால் பேலன்ஸ் சொல்லக்கூடாது, பேலன்ஸ் கேட்டால்
unfavorable favorable சொல்லவே கூடாது. Shall we proceed? Debit side of cash book will record. Receipt in passbook will be recorded on. Credit side of cash book will record. Payments in passbook will be recorded on. Debit balance in cash book. Cash at bank as per passbook. நான் தலையாட்டி உனக்கு அக்னாலேஜ் பண்றேன்னு நினைச்சியா? நான் தலையாட்டி அடுத்த கொஸ்டின் கேட்கிறேன். சொல்லு ஆன்சர். பேங்க் ஆஸ் பர் பாஸ்புக். இப்படி சொன்னா பார்க்க கூடாது, வாயில என்ன சொன்னேன்னு கேட்கணும். பாஸ்புக்னு சொன்னேன். டெபிட் பேலன்ஸ். டெபிட் பேலன்ஸ் இன் கேஷ் புக். சொல்லுடா. கேஷ் அட் பேங்க் ஆஸ் பர் கேஷ் புக். Debit side of cash book. Receipts in passbook. Credit side of cash book. Payments in passbook. Payments in cash book. Credit side of cash book. Payments in passbook. Debit balance in cash book. Cash at bank passbook. இவ்வளோ ரெஸ்பான்ஸ் டைம் எடுத்தா நீ அவுட்டு. சரியா? 90% ஆஃப் பிஆர்எஸ் டிஸ்கஸ் பண்ணிருக்கோம். இது சரியா வந்துச்சுன்னா பாக்கி எல்லாமே 10% தான். இது சரியா வர வரைக்கும் அடுத்த ஸ்டெப்பு போக மாட்டோம். ரைட்? பை திஸ் டைம் உங்கள் ஸ்கூல்லையோ காலேஜ்லையோ பிஆர்எஸ்னா இந்நேரம் 2 ப்ராப்ளம் போட்டு முடிச்சிருப்பாங்க. ஃபர்ஸ்ட் ப்ராப்ளம் கேஷ் புக்கில் ஸ்டார்ட் பண்ணி பாஸ்புக்கில் வரா மாதிரி, அப்புறம் இன்னொரு ப்ராப்ளம் பாஸ்புக்கில் ஸ்டார்ட் பண்ணி கேஷ் புக்கில் வரா மாதிரி. ரைட்டா? இந்நேரம் அது முடிஞ்சிருக்கும். சரியா? எனக்கு தெரியல இன்னைக்கு கிளாஸ் முடிகிற வரைக்கும் நம்ம ஃபுல்லாக ஒரு ப்ராப்ளமாவது டச் பண்ணுவோமா அப்படின்றதே டவுட்டு தான். ஸோ பேசிக்ஸ் ஸ்ட்ராங்காக இருக்கணும். அதை ஸ்ட்ராங் பண்ணிட்டேன்னா அதுக்கப்புறமா பாக்கி என்ன ப்ராப்ளம் வந்தாலும் உன்னால் அப்ளை பண்ணி சால்வ் பண்ண முடியும். ரைட்? ஸோ திஸ் இஸ் வேர் வி நீட் டு ஸ்பெண்ட் சம் அமௌண்ட் ஆஃப் டைம். அடுத்த கிளாஸ்லேருந்து பிஆர்எஸ்ல இவ்வளோ டைம் ஸ்பெண்ட் ஆகாது. ஃபயரியாக ஒர்க் பண்ணுவீங்க. உங்கள் கால்குலேட்டர் சவுண்டு கேட்கும். ஷால் வி ப்ரொசீட் எவ்ரிபடி? இந்த பிஆர்எஸ்லாம் இந்த ஓல்டு சிலபஸ் ஃபவுண்டேஷனில் சிபிடின்னு இருந்துச்சு. எம்சிக்யூவாக வரும். இவ்வளோ பெரிய ப்ராப்ளம் எம்சிக்யூ 30 செகண்ட்ஸில் பையன் சால்வ் பண்ணுவான் கால்குலேட்டர்லேயே. இவ்வளோ பெரிய ப்ராப்ளம் ஆன் பிஆர்எஸ் வித் 10 காசஸ் 30 seconds டைம். ரைட்? ஸோ தட் இஸ் ஹவு பீப்புள் யூஸ் டு டூ. 60/60 அக்கௌண்ட்ஸே அப்போ 60 மார்க்ஸ் தான் இருக்குது. 60/60 ஈஸியாக ஸ்கோர் பண்ணுவாங்க அக்கௌண்ட்ஸில். கால்குலேட்டர் வச்சு அக்கௌண்ட்ஸ் முடிச்சிடுவோம். அப்படி தான் இருந்துச்சு. லேட்டர் ஆன் இன்ஸ்டியூட் ரியலைஸ்டு இந்த பசங்க இவ்வளோ ஈஸியாக பாஸ் பண்ணக்கூடாது. சரியா? அதனால் அக்கௌண்ட்ஸ் வந்து யூனோ டிஸ்கிரிப்டிவாக மாற்றினாங்க. கூடவே லாவ் சேர்ந்து மாற்றிட்டாங்க. ஓகே, அட்லீஸ்ட் இதில் நம்பர்ஸ் மேனேஜ் பண்ணிடலாம். அது இங்கிலீஷ்னு நீங்கள் நினைப்பீங்க, அதுவே ஒரு தனி லாங்குவேஜ். சரியா? லீகல் லாங்குவேஜ். லா இஸ் நாட் இங்கிலீஷ், லா இஸ் செப்பரேட் லாங்குவேஜ். ரைட்? இட் ஷுட் பி இன் தட் பர்டிகுலர் லாங்குவேஜ். அதை போய் இங்கிலீஷில் எழுதணும்னு நினச்சா தப்பாயிடும். நமக்கு இங்கிலீஷ் எழுதணும்னு நினச்சாலே தப்பாகும். கவனி. ஷால் வி ப்ரொசீட் எவ்ரிபடி? மேலே போகலாமா? மறுபடியும் மறந்துருப்பீங்கன்னு நினைக்கிறேன். ஓவர் டிராஃப்ட் ஆஸ் பர் பாஸ்புக். Debit balance in cash book. Debit side of cash book. Receipt in passbook. Credit side of cash book. Payments in passbook. Debit balance in cash book. Cash at bank passbook. Cash at bank passbook na nee enna overdraft endra? Come on. இது கிட்டத்தட்ட இப்படி தான். ஒரு ரொம்ப பழைய ஜாக்கி சான் மூவி ஒன்று இருக்கும். அதில் ஒரு ஸ்டூடெண்ட் அவங்கக்கிட்ட வருவாங்க டு லேர்ன் கும்ஃபு. சரியா? ரொம்ப ஆஸ்பிரேஷனோடு வருவாங்க. அது அவர்கிட்ட வந்து ஒரு வீக்லேயே கற்றுட்டு ரோட்டில் போகிற பசங்களாம் அடிச்சிடலாம் அப்படின்னு வருவாங்க. ஸோ அங்கே வந்தால் ஒரு மாதத்துக்கு ஒரே ஒரு ட்ரைனிங் தான் நடக்கும். ஸோ யூ கெட் ஃப்ரஸ்ட்ரேட்டட். இதுக்கு பேசாமல் அவங்ககிட்டே அடி வாங்கலாம் போல் இந்த ஆள்கிட்ட கற்றுக்கிறதுக்கு அப்படின்னு. ஸோ லேட்டர் ஆன் யூனோ திடீர்னு பார்த்தா அவனோட ஃபிஸ்ட் அவ்வளோ ஸ்ட்ராங்காக இருக்கும். அவனுக்கு இன்ஸ்டண்ட்டாக பிளாக்கிங் வரும். அந்த மாதிரி ஒரு இது. சரியா? கிட்டத்தட்ட பிஆர்எஸ்க்கு அதுதான் இது. ஸோ தட்ஸ் வை ஐ செட் இட் இஸ் 90% ஆஃப் பிஆர்எஸ். போக போக நீ வந்து எப்படி ஆயிடுவேன்னா, நீ சொல்லிக் கொடுக்க ஆரம்பிச்சிருவ பசங்களுக்கு. சரியா? பிஆர்எஸை கூப்பிட்டு சொல்லிக் கொடுக்க ஆரம்பிச்சிருவேன். அந்த லெவலில் தான் போகுது. கவனிங்க. என்னோட ஒரு ஃப்ரெண்டு இருந்தான். ஸோ நான் ஃபவுண்டேஷன் படிக்கும்போது ஹீ டிட் சிஎம்ஏ. நானும் கொஞ்சம் சிஎம்ஏ படித்தேன். எனக்கு இனிஷியல் டேஸில் சிஏல கொஞ்சம் பிரச்சனை வந்துச்சு. அப்போ சிஎம்ஏ படித்தேன். அது ஆனால் ஃபஸ்ட் அட்டம்ப்ட்லேயே பாஸ் பண்ணிட்டேன். அது ஒரு ஆச்சரியம். அப்புறமா 80/100 மேக்ஸில் அதுக்கப்புறமா அது படிக்கலை. நான் சிஏ படிக்க வந்துட்டேன். சரியா? ஸோ நான் 80 மார்க்ஸ் வாங்குகிறேன் அப்படின்னா
அது வந்து நான் ரொம்ப ப்ரில்லியண்ட்டுன்னு அது என்னை நம்ப வைக்கும். நமக்கு யாருன்னு நம்ம மேக்ஸில் யாருன்னு நமக்கு தெரியும். ஸோ அன்றைக்கி நான் அதை நிறுத்திட்டேன். அதுக்கப்புறமா சிஏ படிக்க ஆரம்பிச்சிட்டேன். சிஏ மட்டும்தான் பண்ணேன், வேறு எதுவுமே பண்ணலை. ஐ கிளியர் திஸ், பரவாயில்ல கொஞ்சம் கஷ்டப்பட்டே இது கிளியர் பண்ணிக்கலாம் அப்படின்னு பண்ணிட்டேன். ஸோ ஈஸியாக கிடைக்கிறது எதுவும் அவ்வளோ வேல்யூபிளாக வந்து இருக்காது. ஸோ கவனிங்க, அந்த பையன் வந்து அவனுக்கு அந்த சிஎம்ஏவுமே கஷ்டமாக இருந்துச்சு அந்த காலத்தில். அவன் வந்து எம்பிஏ படிக்க போயிட்டான், அதுவும் விட்டுட்டு எம்பிஏ ஃபினான்ஸ் படிக்க போயிட்டான். அப்புறம் வந்து படிச்சுட்டு ஒரு இன்டர்வியூக்கு போனான். இன்டர்வியூவில் பிஆர்எஸ் கொஸ்டினா, ஓகேவா? அது அப்புறம் உனக்கு தெரியும் அப்படின்னு கேட்டால், டே எனக்கு முன்னாடி போயிட்டு வந்தவன்கிட்ட கேட்டேன்டா அப்படின்னு வந்து சொல்லிட்டு, நீ ஏதோ பிஆர்எஸ்லாம் சொல்லுவே, அது ஒன்றே சொல்கிறா கடற்கடன்னு சொல்கிறா நம்பர் அப்படின்னு வந்து சொன்னால், ஒரு இப்போ உங்களுக்கு ஒரு இன்ட்ரொடக்ஷன் சொல்கிறேனே, இது ஒரு 15 மினிட்ஸ்க்கு அவனுக்கு ஃபோன்லேயே சொன்னேன். இவன் அதை போய் உள்ளே நடத்திட்டான், அங்கே பிளேஸும் ஆகிட்டான். சம்மடா அப்படின்றான். ஃபவுண்டேஷன் பசங்க படிக்கிறது +1 சிலபஸில் இருக்குது. இது வந்து இது சொன்னாராம், அவங்களுக்கு வேலை கொடுத்தாங்களாம். கவனிங்க, இந்த மாதிரி கொஸ்டினே நம்மளாம் இன்டர்வியூவில் ஃபேஸ் பண்ணவே மாட்டோம். நம்ம லெவலுக்கு சிஏக்கு இன்டர்வியூவே கொஞ்சம் வேறு லெவலில் தான் இருக்கும். அந்த மாதிரி டெக்னிக்கல் கொஸ்டின்ஸ் தான் இருக்கும். ஏன்னா சிஏவை இன்டர்வியூ பண்ணுறவங்க இன்னொரு சிஏவை தான் இருக்க முடியும். நாட் லோவர் தேன் தட், டெஃபினெட்லி. சரியா? ஸோ மறுபடியும் மறந்துருப்பீங்க. லிசன் எவ்ரிபடி. பேங்க் overdraft as per cash book. Credit balance in passbook. Cash at bank cash book. Debit balance in passbook. Bank overdraft cash book. Credit side of passbook. பேலன்ஸ்லேருந்து சைடு மாற்றினதை நீ கெஸ் பண்ணிட்ட. கேஷ் புக்லேருந்து பாஸ்புக்குக்கும் மாற்றிட்டேன். Come on. Receipt in cash book. Debit side of passbook. Payments in cash book. Credit balance in passbook. Cash at bank cash book. Debit balance in passbook. Bank overdraft as per passbook. Debit balance in cash book. Debit side of passbook. Payments in cash book. Credit balance in cash book. Bank overdraft passbook. ஒரு லெவலுக்கு ஓகே. கொஞ்ச நேரம் கழிச்சு அப்புறமா பார்க்கலாம். இப்போ we will move forward to understand what is bank reconciliation statement. Shall we? கவனிக்கிறியா? Bank reconciliation statement is a statement prepared. என்னடா எத்தனை பேஜ் இருக்குன்னு என்றியா? வீட்டில் பண்ணுற அந்த வேலையெல்லாம் கவனி. It is a statement prepared to find cash book balance from passbook balance. Statement 2. Bank reconciliation statement is a statement prepared to find passbook balance from cash book balance. இதில் எது கரெக்டு அப்படின்னு நீ சொல்லணும். கவனி. ஆப்ஷன் ஏ, statement 1 is true but 2 is false. The meaning of this is BRS is prepared to find cash book balance from passbook balance, but it is not prepared to find passbook balance from cash book balance is what is meant in option A. Option B, statement 1 is correct but 1 is wrong but 2 is, which means BRS is prepared to find out passbook balance from, but it is not prepared to find cash book balance from is what is meant in option B. Option C, both are wrong. BRS is not for finding cash book balance from passbook balance, also not for finding passbook balance from cash book balance is what is meant in option C. D, both are correct. இதுனா என்னன்னு சொல்கிறேன். சம்டைம்ஸ்
BRS can also find cash book balance from passbook balance. Sometimes it also can find passbook balance from is what is meant in option D. சரியா? இப்போ கொஞ்சம் நல்லா ஒரு 30 செகண்ட் டைம் எடுத்து அப்புறம் you tell you are voting for which option. நான் கேட்குறேன், அப்போ நீ சொல்லு. சரி, எலெக்ஷன் ஆரம்பிச்சிடலாமா? கண்ட பையலுக்கு ஓட்டு போட மாட்டீங்களே. சிரிங்க. லிசன் எவ்ரிபடி. கவனிக்கிறீங்களா? நான் முறையிறேன். என்ன போச்சா? அதான் இவன்கிட்ட கேட்டேன் போச்சான்னு. இதாண்டா அது பேர் என்ன, பிரியாணியில் இருக்குமே. கவனி. சரி, vote for option A. Vote for option A. Option A na BRS is prepared to find cash book balance from passbook balance, but it is not prepared to find passbook balance from cash book balance. Anybody voting for option A? கை தூக்குன மாதிரி இருந்துச்சு. Vote for option B. Vote for option C. Vote for option D. சூப்பர். கவனிங்க. பரவாயில்ல, இந்த அளவுக்கு தெரிஞ்சிருக்கே இது தப்பு இந்த ரெண்டுன்னு. ஸோ 50-50 ஆப்ஷன். கண்டிப்பாக ஏபியும் ஆன்சர் கிடையாது, தூக்கிடலாம். சரியா? நீங்கள் சரியாக தான் சொல்லியிருக்கீங்க. இட் ஷுட் பி பிட்வீன் சி அண்ட் டி. நான் திருப்பியும் சொல்கிறேன், வீல் கோ ஃபார் voting once again with between C and D. C means both are wrong. BRS is not prepared to find out cash book balance from passbook balance. Also it is not prepared to find out passbook balance from cash book balance. அப்படி நினைக்கிறவங்க C சொல்லணும். D, BRS is prepared for both finding cash book balance from passbook balance, also sometimes passbook balance from cash book balance. இப்படி நினைக்கிறவங்க D சொல்லணும். Now vote for C. Vote for D. Gavani. Conclusion, shall we? In CA always minority wins. ஆமாண்டா, என்னடா 100 பேர் எழுதுனா 85 பேர் காலி, 15 பேர் தான் ஜாலி. Listen everybody. So listen. இப்போ this will lead to certain controversies. என்ன சார், ஸ்கூலில் வேறு மாதிரி சொல்லி கொடுத்தாங்க, நீங்கள் வேறு மாதிரி சொல்லி கொடுக்குறீங்க. And why this few people are alone voting for this and you are telling minority is correct. சரியா? ஸோ அப்போது நான் இப்போ உங்களுக்கு 2 விஷயம் ப்ரூவ் பண்ணணும். இதுதான் கரெக்ட் ஆன்சர், ஏன் இது கரெக்ட் அப்படின்னு ப்ரூவ் பண்ணணும். சரியா? இது கரெக்டுன்னு நான் ப்ரூவ் பண்ணிட்டேன்னா அதோட அர்த்தம் BRS is not prepared for finding cash book balance from, also it will not find passbook balance from. அப்படின்னா ஒரு பயங்கரமான கொஸ்டின் வரும். அப்புறம் எந்த இதுக்கு BRS ப்ரிப்பேர் பண்ணுறோம், அதுக்கு நான் ஆன்சர் சொல்லணும். Shall we proceed everybody? மேலே போகலாமா? இதுக்கப்புறமா ஒன்று வரும், இதுதான் கரெக்டு நீங்கள் சொல்கிறது தான் எக்ஸ்பிளனேஷன்னா இப்போ ஸ்கூலில் நாங்கள் படித்தது தப்பா, இந்த கேள்விக்கும் நான் பதில் சொல்லணும். Shall we proceed everybody? Shall we move? சரி, first let us prove BRS is not for finding cash book balance or not for finding passbook balance. That is what is meant in option C. சரியா? இது முதல்ல ப்ரூவ் பண்ணணும்னா கமான், இது உனக்கு ஏற்கனவே தெரியும். கேஷ் புக் வில் ரெக்கார்ட் maintained by, entry will be, receipts are recorded on, payments are recorded on, debit balance, credit balance. சரி, இப்போ சொல்லுங்க, cash book will be in whose custody? Come on, entity's custody. என்னப்பா, cash book of business will be in its office. Correcta? Come on, passbook maintained by entity, entry is made by பேங்க். பாஸ்புக்கில் என்ட்ரி போட்டு அவரே வச்சுப்பாரா? கமான்,
அப்போது ஒரு பிஸ்னஸோட பேங்க் ஸ்டேட்மெண்ட் ஆர் பாஸ்புக் எங்கே இருக்குன்னு கேட்டால் அதுவும் ஆஃபீஸில் தான் இருக்கும். நம்ம ஆரியல் அண்டர்ஸ்டாண்டிங் எவ்ரிபடி. அப்போ இதான் நம்ம ஆஃபீஸு. நம்மக்கிட்ட கேஷ் புக்கும் இருக்குது, பாஸ்புக்கும் இருக்குது. கேஷ் புக் பேலன்ஸ் தெரியணுமா? கேஷ் புக் எடு, எந்த டேட்டில் வேணும்? 29th of March வேணும். 29th of March திருப்பு, பேலன்ஸை பாரு. ஆரியல் அண்டர்ஸ்டாண்டிங் எவ்ரிபடி. பாஸ்புக் பேலன்ஸ் வேணுமா? பாஸ்புக் எடு, எந்த டேட்டில் வேணும்? 29th March 29th March பேஜ் திருப்பு, பாரு. ஆரியல் அண்டர்ஸ்டாண்டிங் எவ்ரிபடி. இதை விட்டுட்டு பாஸ்புக் எடுத்து ஒழிச்சு வச்சுட்டு கேஷ் புக் பேலன்ஸ் எடுத்து இதுலேருந்து நாங்கள் ஒரு பயங்கரமான ஸ்டேட்மெண்ட் ஒன்று போட்டு பாஸ்புக் பேலன்ஸ் கண்டுபிடிச்சி அப்புறம் அதை நிஜ பாஸ்புக்கோட கம்பேர் பண்ணி நாங்கள் மார்க் போட்டுப்போம். உங்களுக்கு வேறு வேலையே இல்லையா? எவ்ரிபடி சார், known things you need not find out. கரெக்டா? both cash book as well as passbook is with you only. that book contains that balance. கரெக்டா? for this you need not prepare statement. என்னப்பா, shall we proceed everybody? மேலே போகலாமா? சில ஆக்டருங்க படம் ஓடாதுன்றதை நீங்கள் ரொம்ப யோசிச்சு சொல்ல வேண்டாம். ஆரியல் அண்டர்ஸ்டாண்டிங் எவ்ரிபடி. பை நேச்சர் அப்படி தான், அது நார்மல் லாஸ். லிசன் எவ்ரிபடி. கவனிக்கிறீங்களா? ஸோ அப்போ இதெல்லாம் போய் ரொம்ப அனலைஸ் பண்ணி ரிசர்ச் பண்ணி சொல்ல வேண்டிய விஷயம் கிடையாது. அது மாதிரி கண்ணுக்கு தெரிஞ்ச அப்பேரண்டான உண்மையை போய் இன்வெஸ்டிகேஷன் பண்ணி கண்டுபிடிக்க வேண்டியதில்லை. கேஷ் புக்கும் நம்மகிட்ட தான் இருக்குது, பாஸ்புக்கும் நம்மகிட்ட தான் இருக்குது. அந்தந்த புக்கில் அந்தந்த பேலன்ஸ் அங்கேயே இருக்குது. அதை கண்ணை திறந்து மட்டும்தான் நீ பார்க்கணும். அவ்வளோதான் ஆரியல் அண்டர்ஸ்டாண்டிங் எவ்ரிபடி. அப்போ இதுக்காகலாம் ஒரு ஸ்டேட்மெண்ட் தேவையில்லை. சரியா? therefore BRS is not for finding cash book balance. தொலைஞ்சே போகாத ஒரு ஃப்ரெண்டை நீ தேடி கண்டுபிடிப்பியா? கமாண்டா, சொல்லுடா. வேண்டாம். ஆரியல் அண்டர்ஸ்டாண்டிங் எவ்ரிபடி. ஷால் வி ப்ரொசீட் எவ்ரிபடி? கண்ணை திறந்தாலே போதும், அவன் தெரியுவான். மேலே போகலாமா? ஸோ அப்போ இதுக்காகலாம் கேஷ் புக் பாஸ்புக் இதுக்காகலாம் கிடையாது. மேலே போகலாமா? ஸோ அப்போ சூப்பர் சார். BRS இஸ் நாட் ஃபார் ஃபைண்டிங் கேஷ் புக் பேலன்ஸ் பாஸ்புக் பேலன்ஸ். ப்ரூவ் பண்ணிட்டீங்க. அந்தந்த புக்கில் அந்தந்த பேலன்ஸ் இருக்கும். ரெண்டு புக்குமே நம்மக்கிட்ட தான் இருக்கும். சூப்பர். அப்புறம் எது சார் BRS? இது தெரியணும். இப்போ ஆரியல் அண்டர்ஸ்டாண்டிங் எவ்ரிபடி தெரிஞ்சுக்கலாமா? சூப்பர். ப்ளீஸ் லிசன். கேஷ் புக் பேங்க் காலம் will record what? Passbook also will record what? Super. அப்போ both the books will record same transaction, same nature. இங்க ரிசிப்ட்னா அங்கேயும் ரிசிப்ட், இங்க பேமெண்ட்னா அங்கேயும் பேமெண்ட், இங்க 10,000னா அங்கேயும் 10,000. எல்லாமே சேமா இருந்தா பேலன்ஸும் இருக்கணும் தானே? அப்போ பேலன்ஸ் இங்க 10,000னா இங்கேயும் இட் ஷுட் பி. ஆனால் சில நாள் இங்க அது அப்படி இருக்கிறது இல்லை, 9,500 அப்படி ஆயிடும். சில நாள் இங்க அது 9,500 இல்லாமல் 8,000 ஆயிடும். ஆரியல் அண்டர்ஸ்டாண்டிங் எவ்ரிபடி? shall we proceed? I give you homework, say for example, and I also reveal the source of the homework. இந்த புக்கில் இந்த இல்லஸ்ட்ரேஷனை உனக்கு ஹோம்ஒர்க்காக கொடுக்குறேன் அப்படின்னு சொல்லிட்டேன். சரியா? உன் பேர் என்னடா? சம்வித். இவன் போய் புக்கை பார்த்து காப்பி அடிக்கிறான். உன் பேர் என்னடா? ஸ்ரீ. யோகியன். இவன் வந்து புக்கை பார்த்து காப்பி அடிக்கல, சம்வித் நோட் புக்கை பார்த்து காப்பி அடிக்கிறான். ஆரியல் அண்டர்ஸ்டாண்டிங் எவ்ரிபடி? கமான். இவங்க ரெண்டு பேரோட ஆன்சர் சேமாக இருக்கணுமா டிஃப்ரெண்ட்டாக இருக்கணுமா? கமான் எவ்ரிபடி. சேமாக தானே இருக்கணும். ஆனால் இவனுக்கு வேற ஆன்சர் வருது, அவனுக்கு வேற ஆன்சர் வருது. கமான். அது எப்படி சார்? ஒரே சோர்ஸ்லேருந்து காப்பி அடிக்கிறாங்க, அது வேற ஆன்சர் எப்படி வர முடியும் அப்படின்னா, இவன் காப்பியே தப்பாக அடிச்சிருக்கான். இல்லைனா இவன் தப்பாக காப்பி அடிச்சதை அவன் ரெக்டிஃபை பண்ணி காப்பி அடிச்சிருக்கான். ஆரியல் அண்டர்ஸ்டாண்டிங் எவ்ரிபடி? மேலே போகலாமா? இப்போ நான் என்ன சொன்னேனோ, ரீசன் ஃபார் டிஃபரன்ஸ் பிட்வீன் சம்வித் நோட்புக் அண்ட் ஸ்ரீ நோட்புக். ஆரியல் அண்டர்ஸ்டாண்டிங் எவ்ரிபடி? நான் சொன்னது தான் ரெக்கன்சிலேஷன் ஆஃப் சம்வித் நோட்புக் அண்ட் ஸ்ரீ நோட்புக். சம்வித் தான் கேஷ் புக், ஸ்ரீ தான் பாஸ்புக்னா இப்போ நான் சொன்னது BRS. நான் இப்போ என்ன சொன்னேன்? ரீசன் ரெண்டு பேரும் ஒரே புக்லேருந்து காப்பி அடித்தோம், ஏன் வேறு ஆன்சர்? அதுக்கான ரீசனை சொன்னேன். அவன் காப்பியை தப்பாக அடிச்சிருக்கான். இல்லை, இவன் காப்பி தப்பாக அடிச்சிருக்கான், அவன் ரெக்டிஃபை பண்ணி காப்பி அடிச்சிருக்கான். ஆரியல் அண்டர்ஸ்டாண்டிங் எவ்ரிபடி? மேலே போகலாமா? ஷால் வி ப்ரொசீட் எவ்ரிபடி? விஷயம் புரிஞ்சுதா? அப்போ BRS இஸ் நாட் ஃபார் ஃபைண்டிங் கேஷ் புக் ஆர் பாஸ்புக். இட் இஸ் ஃபார் ஃபைண்டிங் த ரெண்டு மூதேவிங்களும் ஒரே டிரான்சாக்ஷன், ஒரே நேச்சர், ஒரே அமௌண்ட் எழுதியும் வேற பேலன்ஸ் வருதுன்னா அதுக்கு ஏதாவது ஒரு காரணம் இருக்கணும். இது ஏதாவது ஒரு டிரான்சாக்ஷன் எழுதாமல் விட்டுருக்கணும், இல்லை இது எக்ஸ்ட்ராவாக ஏதாவது எழுதி வச்சிருக்கணும். இந்த மாதிரி ஏதாவது ஒரு ரீசன் இருந்தால் தான் இப்படி பண்ண முடியும். கரெக்டா? அந்த ரீசனை கண்டுபிடிச்சி ஸ்டேட்மெண்ட்டாக எக்ஸ்பிரஸ் பண்ணுறதுக்கு பேர் தான் BRS. அப்போ BRS இஸ் நாட் ஃபார் ஃபைண்டிங் பேலன்சஸ் பட் ஃபார் ஃபைண்டிங் த ரீசன் ஃபார் டிஃபரன்ஸ் பிட்வீன் கேஷ் புக் பேலன்ஸ் அண்ட் பாஸ்புக் பேலன்ஸ் ஆன் அ பர்டிகுலர் டே. மேலே போகலாமா? ஷால் வி ப்ரொசீட் எவ்ரிபடி?
கவனி. ஸோ அப்போது நான் ரெண்டு விஷயம் சொல்லிட்டேன். இப்போ I proved that this is not for finding balances, because cash book balance, to find cash book balance we need not prepare BRS, we can open and see the cash book. Similarly with the passbook, for that we need not prepare BRS. Then why BRS na? To show reason for difference. In spite of recording same transaction, same nature, same amount, sometimes balance in cash book and balance in passbook differ. We need to know why it differs. That why is what we call it as reason for difference. We will identify that reason for difference and express in a statement form called as BRS. So in short, BRS is not for finding balances but for showing the reason for difference. Okay va, shall we proceed everybody? மேலே போலாமா? இப்போ மூணாவது ஒன்று சொன்னேனே, அப்போ நாங்கள் ஸ்கூலில் படித்தது தப்பா? எங்கள் ஸ்கூலில் ஃபஸ்ட் இல்லஸ்ட்ரேஷனே இப்படி தான் சொன்னாங்க. கேஷ் புக் பேலன்ஸ் 1 lakh, அப்புறம் நிறைய ஏதோ எழுதுனாங்க, அப்புறம் ஃபைண்ட் பாஸ்புக் பேலன்ஸ் போட்டாங்க. இது டைப் 1 ப்ராப்ளம். டைப் 2 ப்ராப்ளம் பாஸ்புக் பேலன்ஸ் கொடுத்தாங்க. அதுக்கப்புறமா நிறைய என்னமோ எழுதுனாங்க, ஃபைண்ட் கேஷ் புக். இது டைப் 2 ப்ராப்ளம். டைப் 3லேருந்து அது வேறு லெவல் ப்ராப்ளம்னு சொன்னாங்க. ஓவர் டிராஃப்ட் மைனஸில் ஆரம்பிக்கணும்னு சொன்னாங்க. அப்புறம் நிறைய எழுதுனாங்க, ஃபைண்ட் பாஸ்புக் பேலன்ஸ். இப்படி கரெக்டாக? அப்போ நாங்கள் பிஆர்எஸ் போட்டு ஒன்று பாஸ்புக் பேலன்ஸ் கண்டுபிடிப்போம், இல்லை அப்போ நாங்கள் நினச்சோம் BRS is for finding only cash book balance and passbook balance. அதனால தான் we voted for everybody. இதுதான் அந்த மெஜாரிட்டி கூட்டத்தோட ஒரு ஆர்கியூமெண்ட்டாக இருக்க முடியும். ஆர் யூ அண்டர்ஸ்டாண்டிங் எவ்ரிபடி? இப்போ நீங்கள் அதை தப்புன்னு சொல்கிறீங்களே, அப்போ நாங்கள் ஸ்கூலில் படித்தது தப்பா அப்படின்னா அப்படி ஃபுல்லாக தப்புன்னு சொல்ல முடியாது. BRSக்கு 2 பெர்ஸ்பெக்டிவ் இருக்குது. கவனிக்கிறீங்களா எவ்ரிபடி? So 2 angles BRS has, 2 perspectives. BRS in academics, BRS in practice, practically, academically. Gowninga, please listen. Academically means how the BRS knowledge will be tested in various competitive exams, everybody. So இதில் ஒரு யூனிட்டி இருக்குது. அது +1 எக்ஸாமாக இருந்தாலும் சரி, பிகாம் எக்ஸாமாக இருந்தாலும் சரி, CA ஃபவுண்டேஷன் எக்ஸாமாக இருந்தாலும் சரி, CMA, ACS, ACCA எந்த எக்ஸாமாக இருந்தாலும் சரி, they test it academically. Academically when they test, they will give either cash book balance or passbook balance. இந்த ரெண்டில் ஏதாவது ஒன்று கொடுப்பாங்க. And they will give reasons for difference. கொஸ்டின் பேப்பர்லேயே இதுக்கும் ஏன் பேலன்ஸுக்கு டிஃபரன்ஸ் வருதுன்னு ஒரு 2-3 ரீசன் இல்லை 5-10 ரீசன் கொடுப்பாங்க. Shall we proceed everybody? ஸோ அப்போது கேஷ் புக் பேலன்ஸ் கொடுத்துருக்காங்க, ரீசன் ஃபார் டிஃபரன்ஸ் கொடுத்துருக்காங்க. இது ரெண்டும் யூஸ் பண்ணி இன்னொரு புக் பேலன்ஸை கண்டுபிடிக்கிறது தான் இங்கே வேலை. we will find what? Passbook balance. Or passbook balance will be given, reason for difference will be given. இது ரெண்டும் வச்சு we will be finding what? இது academic BRS. Are you understanding everybody? மேலே போலாமா? கொஞ்சம் கவனிக்கிறியா? It is like this way. லா கிளாஸ் ஸ்டார்ட் ஆயிடுச்சா? ஆகலையா? இன்னும் ஆகலையா? ஈவினிங் பேட்ச் இன்னும் ஸ்டார்ட் ஆகலை. ஓகே, ஸ்டார்ட் ஆகும்போது நீங்கள் நோட்டீஸ் பண்ணுவீங்க. இட் வில் பி ஹேண்டில்டு பை ஓகே கவனிங்க. அக்கௌண்ட்ஸ் கிளாஸ் இப்போ எல்லா பேட்சுக்கும் ஸ்டார்ட் ஆயிடுச்சு. என்னோட கிளாஸ். லிசன் எவ்ரிபடி, கவனிங்க. சார் இஸ் 6.5 feet height. எவ்ரிபடி, சாருக்கும் எனக்கும் ஒரு 1 feet நான் கம்மி. அப்போ என் ஹைட் என்ன? கமான், 5.5. இதான் அகாடமிக் BRS. சார் தான் கேஷ் புக், நான் தான் பாஸ்புக். கேஷ் புக் பேலன்ஸ் கொடுத்துட்டாங்க, ரீசன் ஃபார் டிஃபரன்ஸ் கொடுத்துட்டாங்க, நீங்கள் பாஸ்புக் பேலன்ஸ் கண்டுபிடிக்கிறீங்க இது ரெண்டு வச்சு. ஆர் யூ அண்டர்ஸ்டாண்டிங் எவ்ரிபடி? மேலே போலாமா? ஷால் வி ப்ரொசீட் எவ்ரிபடி? இப்படி தான் அகாடமிக் BRS, அவ்வளோதான். சரியா? இதை விட்டுட்டு சார் இது நீங்கள் எங்கேயாவது மக்கடிச்சிங்களா என்ன? இதை மைனஸ் பண்ணணுமா ப்ளஸ் பண்ணணுமான்னு வேண்டாம், காமன் சென்ஸ். ஆர் யூ அண்டர்ஸ்டாண்டிங் எவ்ரிபடி? இப்போ நான் மாற்றி கேட்குறேன். சுந்தர் சார், ரீசன் ஃபார் டிஃபரன்ஸ், மகேஷ் சார் வில் பி 1.5 அடி டாலர். அப்போ மகேஷ் சார் ஹைட் என்ன? கமான், இப்போ நீங்கள் ஆட் பண்ணி கண்டுபிடிச்சிங்களா மைனஸ் பண்ணி கண்டுபிடிச்சிங்களா?
உங்களுக்கே தெரியுது எப்போ ஆட் பண்ணணும் எப்போ மைனஸ் பண்ணணும். இதான் அகாடமிக் பிஆர்எஸ். மேலே போகலாமா? ஷால் வி ப்ரொசீட் எவ்ரிபடி? விஷயம் புரிஞ்சுதா? ஸோ அப்போ ஒன் புக் பேலன்ஸ் வில் பி கிவன், ரீசன் ஃபார் டிஃபரன்ஸ் வில் பி given, you will arrive at the other book balance. மேலே போகலாமா? when you arrive at the other book balance, அந்த ரீசனை நீ ஆட் பண்ணணுமா மைனஸ் பண்ணணுமா depends upon what you are comparing with what. At the time of comparing something with something, which something was higher, which something was lower. Are you comparing lower book balance with higher book balance or higher book balance with? இதெல்லாம் will decide whether you should add or subtract. It's only a matter of common sense. Are you understanding everybody? அதை விட்டுட்டு ஒரு லிஸ்ட்டு குத்து, இதெல்லாம் வந்தால் ஆட் பண்ணு, இதெல்லாம் வந்தால் மைனஸ் பண்ணு. ஓவர் டிராஃப்டாக இருந்தால் நான் இப்போ ஆட் பண்ண சொன்னதெல்லாம் மைனஸ் ஆகும், மைனஸ் பண்ண சொன்னதெல்லாம் ஆட் ஆகும். நான் சென்ஸ். ஆர் யூ அண்டர்ஸ்டாண்டிங் எவ்ரிபடி? அதுவும் இல்லைனா முந்தா நேற்று ஏதோ பார்த்தேன், ஒரு யூடியூப்பில் ஒரு வீடியோ பார்த்தேன். ஒரு பயங்கரமாக வந்து ஏதோ கையெல்லாம் வந்து இது அப்பு இது டவுனு என்னென்னமோ பண்ணுறாங்க. சரியா? ஸோ அந்த மாதிரி ஒரு இது சரியா வித்தியாசமாக இருந்துச்சு. அதுவும் கவனிங்க ப்ளீஸ் லிசன். சாதாரண ஒரு காமன் சென்ஸ், ரைட்? தட்ஸ் ஆல். மேலே போகலாமா? கொஞ்சம் கவனிக்கிறியா? ப்ராக்டிஸ். நீங்கள்லாம் சிஏ ஆகிட்டீங்க, ஒரு சிஏ ஃபர்ம் எஸ்டாப்ளிஷ் பண்ணிட்டீங்க. அங்கே ஒரு கிளையண்ட் வராங்க. அந்த கிளையண்ட்டு என்ன பிரச்சனையோடு வராங்கன்னா, ஆடிட்டரே கேஷ் புக்கு பேங்க் காலம் நான் ரெக்கார்ட் பண்ணது, இதில் என்னை பொறுத்த வரைக்கும் என் பேங்க் அக்கௌண்ட்டில் 1 lakh டெபிட் அப்படின்னா ஃபேவரபுளா அன்ஃபேவரபுளா இருக்கணும் ஆடிட்டர். ஆனால் இந்த பேங்க்கு இவங்கிட்ட போய் கேட்டால் அவன் ஒன்று கொடுத்தான், அதில் பார்த்தா 95,000 தான் கிரெடிட் இருக்கு. ரைட்டா? எனக்கு ஒன்றும் புரியலையே அப்படின்னு இதை விளக்கம் கொஞ்சம் சொல்லுங்களேன்னு அவர் வருவார் கிளையண்ட் உங்கள் ஆஃபீஸ்க்கு. அவர் கிட்டத்தட்ட இப்போ கேட்டது என்னென்னா பிஆர்எஸ் ப்ரிப்பேர் பண்ணி கொடுங்கன்ட்டு. அதை கூட அவர் அப்படி கேட்க மாட்டார். ஆர் யூ அண்டர்ஸ்டாண்டிங் எவ்ரிபடி? ஸோ ஹி வாண்ட்ஸ் டு, வாட் இஸ் ஹிஸ் ப்ராப்ளம்? He has done some transactions with bank which he also recorded, banker also. But in spite of recording same transaction, same nature, same amount, there is some difference in balances. He does not know how. என்னப்பா shall we proceed everybody? மேலே போலாமா? Come on. அப்போ இவர் எதெல்லாம் கொடுப்பாரு உங்களுக்கு அப்படின்னு கேட்டிங்கன்னா, கேஷ் புக்கே கொடுத்துருவாரு, அதில் கேஷ் புக் பேலன்ஸ் இருக்கும். பாஸ் புக்கே கொடுத்துருவாரு, அதில் பாஸ் புக் பேலன்ஸ் இருக்கும். சரியா? நீ உடனே இப்போ பாருங்கள் கிளையண்ட் உட்காருங்க, ஒரு 5 minutes வரேன். போயிட்டு வந்துட்டு உங்கள் கேஷ் புக் பேலன்ஸ் 1 lakh டெபிட்டா, உங்கள் பாஸ்புக் பேலன்ஸ் 95,000 கிரெடிட், ஃபீஸ் கொடுங்க அப்படின்னா காரி துப்புவார். இதாங்க எங்கள் ஸ்கூலில் சொல்லி கொடுத்தாங்க அப்படின்னு நீங்கள் சொல்ல முடியாது. ஆர் யூ அண்டர்ஸ்டாண்டிங் எவ்ரிபடி? இது அந்த ஆளுக்கே தெரியும். ஆர் யூ அண்டர்ஸ்டாண்டிங் எவ்ரிபடி? அப்புறம் அவர் எதுக்கு உங்ககிட்ட வந்தார்? ஏன் இது டிஃபரெண்ட்டாக இருக்கு அதை சொல்லுடா. Come on. What question paper will give, client will not give. What question paper gives? Reason for different. Check issued, not presented for payment. Bank charges not recorded in the cash book. Payment recorded twice in the cash book. Bank wrongly credited 5,000 rupees to our account. இப்படியெல்லாம் client சொல்ல மாட்டார். இவர் கேஷ் புக் கொடுப்பாரு, பாஸ்புக் கொடுப்பாரு. ரீசன் கொடுக்க முடியாது, அவருக்கு தெரியல, தெரிஞ்சால் அவர் இங்கே வரவே மாட்டார். ஆர் யூ அண்டர்ஸ்டாண்டிங் எவ்ரிபடி? மேலே போகலாமா? அப்போது அகாடமிக்ஸில் நம்ம ஒர்க்கே பிஆர்எஸில் இன்னொரு பேலன்ஸை கண்டுபிடிக்கிறது. என்னடா ஷால் வி ப்ரொசீட் எவ்ரிபடி? இதுக்கு தான் மார்க்கு. ஆஃபீஸில் நம்ம வேலையே இன்னொரு புக் பேலன்ஸ் கண்டுபிடிக்கிறது கிடையாது, அது ஆல்ரெடி இருக்குது. ரீசன் கண்டுபிடிக்கிறது. கரெக்டாக? இதுதான் ஃபீஸு. ஷால் வி ப்ரொசீட் எவ்ரிபடி? மேலே போகலாமா? விஷயம் புரியுதா? அப்போது ஸ்கூலில் நீங்கள் படித்தது தப்பு கிடையாது ஃபுல்லாக. Everybody, you have learned BRS academically, right? But there is another perspective of BRS, that is what we call it as. சரி, எக்ஸாமில் எப்படி பிஆர்எஸ் டெஸ்ட் பண்ணுவாங்களோ அதுதான் பிஆர்எஸோட டெஃபினிஷனா? கிடையாது. பிஆர்எஸை ரியல் லைஃப்பில் எதுக்கு யூஸ் பண்ணுவாங்களோ அதான் அதோட டெஃபினிஷன். That is why we said BRS is not for finding balances, it is for finding the reason for difference. மேலே போகலாமா? Shall we proceed everybody? விஷயம் புரிஞ்சுதா? ஸோ அப்போ நீங்கள் ஸ்கூலில் படித்தது, காலேஜில் படிச்சுட்டு இருக்கிறது, இங்கே சில டைம் கொஸ்டின் பேப்பர்லேயும் ப்ராக்டிக்கலாக கேட்பாங்க. விச் மீன்ஸ் கொஸ்டின் பேப்பர் வில் கிவ் கேஷ் புக், பிரிண்டட் கேஷ் புக் அண்ட் பிரிண்டட் ப்ரிப்பேர் பிஆர்எஸ், அவ்வளோதான் கொஸ்டின். ஆர் யூ அண்டர்ஸ்டாண்டிங் எவ்ரிபடி? அங்கே போய் நீ இந்த ரீசன்லாம் 1 2 3 4 5 தேர்னா கிடைக்காது. ஆர் யூ அண்டர்ஸ்டாண்டிங் எவ்ரிபடி? ஸோ அதனால் யூ ஷுட் ஹேவ் தரோ கான்செப்ட் அபவுட் திஸ் பர்டிகுலர் பிஆர்எஸ். மேலே போகலாமா? ஷால் வி ப்ரொசீட் எவ்ரிபடி? விஷயம் புரிஞ்சுதா?
அப்போ இப்போ நான் எல்லாத்தையுமே சொல்லிட்டேன். ஒன்று, பிஆர்எஸ் இஸ் நாட் ஃபார் ஃபைண்டிங், இட் இஸ் ஃபார் ஃபைண்டிங். And at school what you have learned is also partially correct, but that is not the entire concept. என்னப்பா மேலே போகலாமா? ஸோ at school how BRS will be tested? அதான்ப்பா, என்ன கொடுப்பாங்க, என்ன கேட்பாங்க? Cash book balance or passbook balance will be given. Reason for difference between both the books will be given. Using one book balance and reason you will arrive at. This is ஆஃபீஸில் ஒரு ப்ராக்டிஷனராக, அக்கௌண்டிங் ப்ராக்டிஷனராக நீங்கள் எப்படி ஃபேஸ் பண்ணுவீங்க? Both the books will be given, that book will contain that balance. So balance கண்டுபிடிக்கிறது நமக்கு அங்கே வேலை கிடையாது. ரெண்டுத்தையும் கம்பேர் பண்ணி அது ஏன் வேறையா இருக்குன்னு கண்டுபிடிக்கிறது தான் வேலை. To find out the reason for difference. மேலே போலாமா? Shall we proceed everybody? So far whatever we have discussed, let us have a recap. We have understood about cash book, we have understood about, and we have also understood about BRS is not for. BRS is actually for. There are two perspectives of BRS. Shall we move everybody? மேலே போலாமா? ஸோ கவனிங்க, கேஷ் புக் இந்த கான்டெக்ட் ஆஃப் பிஆர்எஸ். கேஷ் புக்னு சொன்னாலே டிஸ்கவுண்ட், கேஷ் பேங்க் இதெல்லாம் கண்ணு முன்னாடி வரணும். பிஆர்எஸ்க்காக கேஷ் புக்னு சொன்னால் அப்போ அதில் ரெண்டு போயிடும். ஒன்று தான் இருக்கும். தட் பேங்க் காலம் ஆஃப் கேஷ் புக் வில் ரெக்கார்ட் entry made by, maintained by. Debit side what will be recorded? Credit side what will be recorded? Payments in passbook will be recorded on. Debit side of cash book will record. Receipt in passbook will be recorded on. Connection disconnect ஆயிடுச்சு. சரியா? தூக்கத்தில் சாமியெல்லாம் ஆடக்கூடாது இப்படி. கவனிங்க. சி, இன்னைக்கு எப்படா கிளாஸு? காலையில் கிளாஸ் இருந்துச்சா? ஃபர்ஸ்ட் பேட்ச்க்கு இருந்துச்சா? ஓகே. நீங்கள் செகண்ட் பேட்சா? உங்களுக்கு எப்போ கிளாஸு? இப்போ தானா? சரி, காலையில் என்ன பண்ணீங்க சொல்லுடா. இதான் பிரச்சனை. நான் 5:30க்கு எழுந்தேன், நான் 5 கிலோமீட்டர் நடந்தேன், 1 கிலோமீட்டர் ஓடினேன். சரியா? அதுக்கப்புறமா இப்போ கிளாஸுக்கு வரேன். ரைட்? See, you should be fit physically as well as mentally. சரியா? நைட்டு 10 மணிக்கு தூங்கிடணும். வெல்னஸ் ஆப் தயவு செய்து போட்டுக்கோங்க. இட்ஸ் அ பார்ட் ஆஃப் ஆண்ட்ராய்ட் ஃபோன் யூஸ் பண்ணுறவங்களுக்கு அந்த மாதிரி ஒரு இதுவே இருக்குது. அந்த ஷார்ட்கட் மட்டும் டெஸ்க்டாப்பில் ஃபோனில் சேவ் பண்ணி வச்சுக்கோங்க. ஒரு நாளைக்கு நீங்கள் எவ்வளோ ஃபோன் யூஸ் பண்ணுறீங்க, அது எந்தெந்த ஆப்பில் எவ்வளோ அப்படின்னு வந்து காமிச்சு கொடுக்கும். சரியா? ஸோ ஆன் அன் ஆவரேஜ் ஐ யூஸ் சில நாள் ஃபுல்லாக ஆஃப், நேற்று ஃபுல்லாக ஆஃப், கிட்டத்தட்ட 4 hours யூஸ் பண்ணியிருக்கேன் நான். பட் ஐ ரீட் லாட் ஆஃப் திங்ஸ். ஸோ என் ரீடிங்கு, என் கேல்குலேஷனு எல்லாமே ஃபோனில் தான் அப்படின்னு இருக்கிறதுனால ஸோ இட் அந்த மாதிரி வந்து இருக்குது. ஸோ இதுலேயும் சில டைம் பார்த்தோன்னா நான் வாட்ஸ்அப் 40 minutes யூஸ் பண்ணியிருப்பேன். ஸோ ஃபேஸ்புக் ஒரு 25 minutes to 30 minutes யூஸ் பண்ணியிருப்பேன். ஸோ இந்த மாதிரி வந்து அது காமிச்சு கொடுக்கும். சரியா? ஐ ட்ரை டு கட் டவுன் ஆன் தட். இன்றைக்கி சில டைம் பிஸியாக இருக்கேன் அப்படின்னு சொன்னால், இப்போ காலையில் இங்கே வந்துட்டேன், மத்தியானமாக அங்கே ஆடிட் ஆஃபீஸ் போயிடுவேன். ஆடிட் சீசன், டேக்ஸ் ஆடிட் சீசன், அங்கே போயிடுவேன். இன்றைக்கி இதோட யூசேஜ் கம்மியாக இருக்கும். சரியா? ஸோ அது தயவுசெய்து போட்டுக்கோங்க, மானிட்டர் பண்ணுங்கள். இட் வில் ஈட் அவுட் யுவர் ஸ்லீப். ஸோ 10 மணிக்கு தூங்கிடணும். கண்டிப்பாக அது ரொம்ப முக்கியம். 8 மணி நேரம் தூக்கம் கண்டிப்பாக வேணும். இதுதான் உங்கள் இன்வெஸ்ட்மெண்ட்டே. இதை போய் நீங்கள் கரெக்ட் பண்ணி கண்ட நேரத்தில் ஃபோன் யூஸ் பண்ணோன்னா தூக்கம் வராது. சரியா? அதுக்கப்புறமா கிளாஸில் வந்து தான் உழுவா இப்படி. ரைட்? ஸோ ரொம்ப ஷார்ப்பாக இருக்கணும். ஆடிட்டர்ஸ் ஆர் குட் லிசனர்ஸ், குட் அப்சர்வர்ஸ் ஃபர்ஸ்ட். ரைட்? ஸோ இந்த ஒரு குவாலிட்டி டெவலப் பண்ணலன்னா நம்ம கண்டிப்பாக இந்த ப்ரொஃபஷனில் சர்வேவே ஆக முடியாது. ஸோ யூ நீட் டு இன்கல்கேட் தட். கவனிங்க, ப்ளீஸ் லிசன். ஏதாவது பண்ணு, வெளியே போய் ஓடு, ஃப்ரெண்ட்ஸோடு போய் ஊர் சுற்றி, எது வேணாலும் பண்ணு. இந்த ஃபோன் டைமை எப்படியாவது குறைக்க ட்ரை பண்ணு. சில பேருக்குலாம் இது 15 hours இருக்கும். இருக்குது, என்னோடய ஸ்டூடெண்ட்ஸ் பல பேருக்கே இருக்குது. ஸோ அவங்க சொல்லி தான் நானே இந்த ஆப் ஒன்று யூஸ் பண்ணிகிட்டு இருக்கேன், இந்த மாதிரி இருக்குன்ட்டு. கவனிங்க, அவங்களுக்கு நிறைய டைம் இருக்குது. லிசன். ஷால் வி மூவ்? கேஷ் புக் டெபிட் சைடு வில் ரெக்கார்ட். Receipt in passbook will be recorded on. Credit balance in cash book. ஒரு வாட்டி எழுந்துங்க, எல்லாம் தூங்காதீங்க, அப்படியே ஆன்சர் சொல்லுங்க.
டெபிட் சைடு ஆஃப் என்ன பெஞ்ச் மேல் நிற்கிறியா? ஓ ஹைட்டே அப்படியா? காம்ப்ளான் திருடி தின்றுப்பான் போல சின்ன வயசுல. கவனிங்க, சில பேர்லாம் அப்படிதான். வேற என்ன பண்ணுறது, நல்ல வேலை இவெல்லாம் ஃபேக்கல்ட்டி. ஆனால் மைக் எப்படி வைப்பாங்க போல. லிசன், மைக்குக்கே கழுத்து வலி வரும். Cash book, debit side will record. Receipt in passbook. Payments in cash book. Payments in passbook. Debit balance in cash book. உட்காரதுல கான்செப்ட் பண்ணாதரா, கொஸ்டின்ல கான்சென்ட்ரேட் பண்ணு. Debit side of cash book. Cash at as per passbook. Credit balance in cash book. Bank overdraft as per passbook. Debit balance in cash book. Debit side of passbook. Payments in cash book. Credit side of passbook. Credit balance in passbook. வளராத, ஃபேவரபிள் சொல்லக்கூடாது. ரீஸ்டார்ட். இது கூட செய்ய முடியல, அப்புறம் என்ன பெருசா நான் ஆடிட்டர் ஆக போறேன்னு ஆடுறேன். கவனி, லிசன் எவ்ரிபடி, இட்ஸ் பார்ட் ஆஃப் அவர் கிளாஸ் ரூம். பயங்கரமா கொடுமைப்படுத்துவேன், சரியா? இது கத்துக்கிற வரைக்கும் விடமாட்டேன். ஸோ தட் நீங்கள் கொஸ்டின் பேப்பர் பார்க்கும்போது சிரிப்பீங்க. ஸோ என்னை விட உங்களை வேறு யாராலையும் படித்திட முடியாது, அவங்களாலையுமே படித்திட முடியாது. அவ்வளோ பெரிய ஒரு கொஸ்டின் பேப்பர் நீங்கள் பார்க்கவே மாட்டீங்க. கொஸ்டின் பேப்பர் உங்களுக்கு ஈஸியாக ஃபீல் பண்ணுறதுக்கு உங்கள் ட்ரைனிங் கஷ்டமாக இருந்தால் போதும். ஓகே, வாழ்க்கையில் ரெண்டு கான்செப்ட் தான். ஒன்று, நீயே உன்னை அவமானப்படுத்திக்கோ, இல்லை ரோட்டில் போகிறவன் அவமானப்படுத்துவான். நீயே உன்னை அவமானப்படுத்திக்கணும்னா எனக்கு நிறைய தெரியாது, நான் நிறைய கற்றுக்கணும், இந்த மாதிரி தெரிஞ்சிச்சுன்னா நீ நிறைய படிக்க ஆரம்பிச்சிருவேன். இல்லைனா ரோட்டில் போகிறவன் சொல்லுவான், அவ்வளோதான். சரியா? நம்மளை அவமானப்படுத்திக்கிறது பெட்டரா, இல்லை அடுத்தவங்ககிட்ட அவமானப்படுறது பெட்டரா? ரெண்டே சாய்ஸ் தான். சரியா? கவனிங்க, தூங்கிட்டீங்க நீங்கள் தான். உங்கள் பேர்? போன வாட்டி கேட்கும்போது சொல்லலை, அதனால தான் இந்த ரீஸ்டார்ட்டு. கவனிங்க, லிசன் எவ்ரிபடி. நான் கத்துறேன், உனக்கு தண்ணியா? சரி, குடி. என்ன ஆன்சர் சொல்லி கிழிக்கிறேன்னு பார்ப்போம். நீ குடிச்சிட்டு வா, நான் அப்புறமாவே கேட்குறேன். ஆச்சா? சரி, வா. ஆன்லைன் பசங்களா, உங்களையும் கவனிச்சு தான் இருக்கேன், ஜாகிரதையாக இருங்க. லிசன், உங்களை கொடுமைப்படுத்த முடியாதுன்ட்டு அதில் அன்மியூட் பட்டன்லாம் இருக்குது. நீங்கள் நீங்களும் நாங்களும் பேசுகிறத இந்த ஊரே கேட்கும். நீங்கள் ஆன்சர் சொல்கிறது உங்கள் பேரண்ட்ஸும் கேட்பாங்க, நான் திட்டுறதையும் அவங்க கேட்பாங்க. நீங்கள் ஹெட்ஃபோன் போட்டால் நான் உங்கள் காது கிளியராமே கத்துவேன். சரியா? கவனிங்க, பாஸ்புக் ஓவர் டிராஃப்ட். டெபிட் பேலன்ஸ் இன் கேஷ் புக். கேஷ் அட் பேங்க் பாஸ்புக். Credit side of cash book. Payments in passbook. Debit side of cash book. Debit balance in cash book. Cash at bank passbook. Credit balance in cash book. Bank overdraft as per passbook. Debit side of passbook. எவ்வளோ வாட்டி அவுட் ஆகுறீங்க, அடிச்சுக்கிறான் அவனே. ஐயோ, இதை போய் சொல்ல முடியாதா, இதை போய் சொல்ல முடியாதா அப்படின்னு. கான்சன்ட்ரேஷன் லெவலில் தான் இது இட் ஷோஸ் ஆக்சுவலி, ரைட்? ஸோ அது கொஞ்சம் கொஞ்சமாக தான் இம்ப்ரூவைஸ் ஆகும், ஒரே நாளெல்லாம் ஆகாது. 12 வருஷம் பிளான் பண்ணி அழிச்சிருக்காங்க ஸ்கூலில். அப்புறமா 3 வருஷம் டாப் அப்பு காலேஜில் வேற. சரியா? இதெல்லாம் 3 மணி நேரத்தில் சரி பண்ண முடியாது, ரைட்டா? இங்கெல்லாம் போகாதவங்க செம்மையாக இருப்பாங்க, ரைட்டா? அப்படிதான் டே, அவங்கெல்லாம் நாட்டு ஆள்ற ரேஞ்சில் இருப்பாங்க, இல்லைனா பெரிய பெரிய பிஸ்னஸ் மேனாக இருப்பாங்க. ஆல் ஆர் illiterates. They have tons of money that is managed by literates like us. That's it. Listen, கவனிங்க, ஏன்னா பேசிக்லி நமக்கு இருந்த ஒரு பயங்கரமான ஒரு குவாலிட்டியே, ஹியூமன் பீயிங்ஸ்க்கு இருக்கிற குவாலிட்டியே இது பிரெயின் காடால் கொடுக்கப்பட்டது. சரியா? அதை நாசம் பண்ணி வச்சது 12 வருஷம் ஸ்கூல். சரி, அங்கேயும் மீறிச்சா காலேஜில் போய் அழிவாங்க, ரைட்? ஸோ இங்கெல்லாம் போகாதவங்க பயங்கர ரிசர்ச் லெவலில் இருக்காங்க. ஸோ வேறு மாதிரி இருக்குது. கவனிங்க, லிசன் எவ்ரிபடி.
லாஸ்ட் சான்ஸ். சரியா? கரெக்டாக சொல்லுவீங்களா லாஸ்ட் வரைக்கும்? நான் 5 மினிட்ஸ் கேட்டால் 5 மினிட்ஸும் நீங்கள் ஸ்டாமினாவோட பதில் சொல்லணும். ஸ்டாமினா மீன்ஸ் வாயில் சொல்கிறது கிடையாது, கரெக்டாக சொல்கிறது யோசிச்சு. ரைட்டா? ஐ வில் ஹாப் ஓவர் ஃப்ரம் கேஷ் புக் டு பாஸ் புக், பேலன்ஸ் டு சைடு, சைடு டு பேலன்ஸ், நியூ வரணும் அந்த மாதிரி. ரைட்? பாஸ் புக் டெபிட் சைடு வில் ரெக்கார்ட், payments in cash book, credit side of passbook, receipt in cash book, debit balance in passbook. நீங்க பாரு கரெக்டா சூப்பரா பேலன்ஸுக்கு ஹாப் ஓவர் ஆகுற, அதே மாதிரி நான் கேஷ் புக்ல இருந்து பாஸ் புக்குக்கும் போறேன், நீ அங்கேயும் வா. சரியா? திருப்பி திருப்பி அவுட் ஆகாது, அசிங்கமா இருக்குது. ரைட்டா? இன்னும் ஆரம்பிக்கவே இல்லை. இது சரியாச்சுன்னா நான் திருப்பி சொல்றேன், இதான் 90% ஆஃப் பிஆர்எஸ். ரைட்? நம்பர்ஸ் ஆட் சப்ராக்ட் உனக்கு இதெல்லாம் செகண்ட்ஸ் டைமில் முடிக்கலாம், பென்சில் பேப்பர் பென் தொடாமல் முடிக்கலாம். ரைட்டா? இருந்தாலும் நம்ம எக்ஸாமில் அதை கேட்குறாங்க அப்படின்றதுக்காக எழுதுவோம், அவ்வளோதான். மிச்சபடி யூ கேன் டூ தட் வித் கால்குலேட்டர் இட் செல்ஃப். லிசன் எவ்ரிபடி. ஷால் வி? ஓவர் டிராஃப்ட் ஆஸ் பர் பாஸ்புக், டெபிட் பேலன்ஸ் இன் கேஷ் புக், கேஷ் அட் பேங்க் பாஸ்புக், credit side of cash book, payment in passbook, debit side of cash book, receipt in passbook, credit balance in cash book, overdraft passbook, debit balance in cash book, cash at bank passbook. Super. BRS is not for finding cash book balance, or it is actually for. There are two perspectives of BRS. What question paper gives, client will not give. What is that? Reason. Appo in academic BRS, what will be given, what will be expected? One book balance, reason for difference with that book and another book will be given. Using these two, we should arrive at other book balance. This is academic BRS. Correct? Practical BRS. Both the books will be given, so balance is not the matter there. Finding the reason for difference is the matter there. Shall we proceed everybody? மேல போலாமா? கவனிக்கிறியா? சூப்பர். பேசிக் லெவல் ப்ராப்ளம், அகாடமிக் பிஆர்எஸ் பேசிக் லெவல் ப்ராப்ளம். நம்ம ஃபவுண்டேஷனில் ரெண்டுமே படிப்போம். Shall we proceed everybody? மேல போலாமா? கவனிங்க. கொஞ்சம் கவனிக்கிறீங்களா? கவனிங்க. இங்க ஒருத்தரோட ஹைட்டும் அவரோட ஹைட்டுக்கும் இன்னொருத்தரோட ஹைட்டுக்கும் இருக்கிற டிஃபரன்ஸும் கொடுத்து இன்னொரு ஆளோட ஹைட் கண்டுபிடிக்க சொன்னாங்க. இது அகாடமிக் பிஆர்எஸ். ஆர் யூ அண்டர்ஸ்டாண்டிங் எவ்ரிபடி? ப்ராக்டிக்கலில் எப்படின்னா இவரோட ஹைட்டும் சொல்லிடுவாங்க, இவரோட ஹைட்டும் சொல்லிடுவாங்க, ரீசன் ஃபார் டிஃபரன்ஸை கண்டுபிடிக்க சொல்லுவாங்க. ஆர் யூ அண்டர்ஸ்டாண்டிங் எவ்ரிபடி? மேலே போகலாமா? ஷால் வி ப்ரொசீடு? ஸோ அப்போ கமான், இங்கே பாருங்க. கேஷ் புக் ஃபேவரபிள் பேலன்ஸ் rupees 1 lakh. பேங்க் சார்ஜஸ் rupees 500 நாட் ரெக்கார்டட் இன் த ஃபைண்ட் பாஸ்புக் பேலன்ஸ். இது அகாடமிக்கல் பிஆர்எஸ்ஸா ப்ராக்டிக்ஸா? எப்படி தெரியும் சார்? ஒரு புக் பேலன்ஸ், கேஷ் புக்கோட பேலன்ஸ் சொல்லிட்டாங்க, கேஷ் புக்குக்கும் பாஸ் புக்குக்கும் உள்ள ரீசன் ஃபார் டிஃபரன்ஸை சொல்லிட்டாங்க. இது ரெண்டும் வச்சு we should arrive at other book balance. So this is the characteristic of academic BRS. மேலே போகலாமா? Shall we proceed everybody? கவனிக்கிறியா? இது எப்படி பண்ணலான்னு பார்க்கலாமா? ஸோ அப்போ கேஷ் புக் is showing a favorable balance of how much? 1 lakh. Bank charges of rupees 500 not recorded in the cash book. Passbook பேலன்ஸை நம்ம கண்டுபிடிக்கணும். சரியா? அப்போ எனக்கு இந்த ரீசன் ஃபார் டிஃபரன்ஸை பேங்க் சார்ஜஸ் 500 நாட் ரெக்கார்டட் இன் கேஷ் புக்னு சொல்கிறாங்களே, இந்த பேங்க் சார்ஜஸ் ஆஃப் 500 ரிசிப்டா பேமெண்ட்டா?
சொல்லுங்க. அப்போ ஒரு பேமெண்ட்டை எங்கே ரெக்கார்ட் பண்ணலையா? அப்படி ஒரு பேமெண்ட்டை விட்டுட்டு கண்டுபிடிச்ச பேலன்ஸ் தான் இந்த 1 lakh. ஆர் யூ அண்டர்ஸ்டாண்டிங் எவ்ரிபடி? பொதுவாக ஒரு பேமெண்ட் பண்ணால் பேலன்ஸ் கம்மியாகுமா ஜாஸ்தி ஆகுமா? அந்த பேமெண்ட்டை எழுதாமல் விட்டுட்டா அப்போது அந்த பேலன்ஸ் கம்மியாக ஆகாது, அது அங்கேயே தான் இருக்கும், அது ஓவர் ஸ்டேட்டட் பேலன்ஸ். என்னப்பா மேலே போகலாமா? என்கிட்ட 100 ரூபா இருக்குடா, நான் ஒரு 10 ரூபா பே பண்ணிட்டேன், ஆனால் அந்த பே பண்ணதை நோட் புக்கில் எழுதி வைக்கல. அப்போ நோட் புக் படி என்கிட்ட இன்னும் 100 ரூபா தான் இருக்கும். என்னப்பா மேலே போகலாமா? ஷால் வி ப்ரொசீட் எவ்ரிபடி? விஷயம் புரிஞ்சுதா? ஸோ அப்போ சொல்லுங்கள், இங்கே 500 பேங்க் சார்ஜ் அப்படின்றது ஒரு பேமெண்ட்டு, இதை கேஷ் புக்கில் ரெக்கார்ட் பண்ணலை. அப்போ கேஷ் புக் பேலன்ஸு கம்மியாக இருக்குமா ஜாஸ்தியாக இருக்குமா? அந்த ஜாஸ்தியாக இருக்கிற பேலன்ஸ் தான் இந்த 1 lakh. மேலே போகலாமா? ஷால் வி ப்ரொசீட் எவ்ரிபடி? கமான். இது இன்னொரு இடத்துல எழுதுவாங்களே, கமான் கமான். ஏன்னா இது பேங்க் சார்ஜஸ் டிரான்சாக்ஷன் ஹேப்பனிங் பிட்வீன் என்டிட்டி அண்ட் த, கரெக்டா? கமான். இது யார் எழுதுவாங்க? பேங்கர். எங்கே? பேமெண்ட் எந்த சைடில் பண்ணுவாங்களா? அப்போ பாஸ்புக் பேலன்ஸ் ஜாஸ்தியாக இருக்குமா கம்மியாக இருக்குமா? இங்கே கொஸ்டினில் சொன்னாங்களா இட் வாஸ் ஆல்சோ நாட் ரெக்கார்டட் இன் த பாஸ்புக்னு சொன்னாங்களா? அப்படி சொல்லலைன்னா எது நியாயமாக நடந்திருக்கணுமோ அது நடந்துருச்சுன்னு அர்த்தம். அப்படின்னா பாஸ்புக்கில் அது ரெக்கார்ட் ஆயிடுச்சுன்னு அர்த்தம். ஆர் யூ அண்டர்ஸ்டாண்டிங் எவ்ரிபடி? ஒரு பேமெண்ட் பாஸ்புக்கில் ரெக்கார்ட் ஆனால் பாஸ்புக் பேலன்ஸ் ஆயிடுமா? ஷால் வி ப்ரொசீட் எவ்ரிபடி? நம்ம கேஷியர் 1 lakh பேலன்ஸ் சொல்கிறோம், ரைட்டா? நம்ம இந்த பேமெண்ட்டை எழுதலை, அவங்க அந்த பேமெண்ட்டை எழுதியிருப்பாங்க. அப்போ அவங்க பேலன்ஸ் 500 ரூபாய் கம்மியாக இருக்கும் நம்மளை விட, கரெக்டா? அப்போ அந்த பேலன்ஸ் எவ்வளோ? கமான் எவ்ரிபடி. that much is all about BRS. இதை நான் உன்னை எப்படி ஆட் பண்ணும் எப்படி சப்ராக்ட் பண்ணணும்னா சொல்லலை, இப்படி தான் யோசிக்கணும். மேலே போகலாமா? ஷால் வி? வி ஆர் கம்பேரிங் ஹியர் வாட் வித் வாட்? கேஷ் புக்கு வித்தவுட் ரெக்கார்டிங் பேமெண்ட் இஸ் ஷோயிங் அ ஓவர் ஸ்டேட்டட் பேலன்ஸ், ஜாஸ்தியாக இருக்கிற பேலன்ஸ். The other book had recorded that payment which will be dropping 500 from our balance. நம்ம 1 லட்சம் ரூபாய், நம்மளை விட அவங்க 500 கம்மி, அப்போ அவங்க எவ்வளோ? ஸோ 1 lakh minus 500 எவ்வளோ? 99,500 should be balance as per passbook. மேலே போகலாமா? ஷால் வி ப்ரொசீட் எவ்ரிபடி? விஷயம் புரியுதா? கவனிங்க. இப்போ இதை நம்ம இது லாஜிக். இப்போ மேஜிக் பார்க்கலாமா? எவ்ரிபடி ஆன்சர் வந்திருக்கு 99,500. இதே 99,500 வரும், சரியா? கொஞ்சம் நல்லா கவனிங்க, அப்புறம் திடீர்னு வந்துடும் எங்கேருந்து வந்துச்சுன்னு கேட்காதீங்க. ஷால் வி? ரெடியா? சார், கேஷ் புக் ஃபேவரபிள் பேலன்ஸ் 1 lakh. ப்ளீஸ் ஆன்சர் மை கொஸ்டின் வெதர் இட் இஸ் டெபிட் பேலன்ஸ் ஆர் கிரெடிட் பேலன்ஸ். உன்னால் ஆன்சர் பண்ண முடியறதுக்கு காரணம் கேஷ் புக்கு பாஸ்புக்கு, பாஸ்புக் டு கேஷ் புக்குன்னு ஓட்டியிருக்க. ஆர் யூ அண்டர்ஸ்டாண்டிங் எவ்ரிபடி? இப்போ கொஸ்டின் கேட்டால் சொல்லிட்டேன், ரைட்டா? மேலே போகலாமா? இப்போ இன்னொன்று சொல்லு. பேங்க் சார்ஜஸ் ஆஃப் ₹500 நாட் ரெக்கார்டட் இன் த கேஷ் புக். எனக்கு இந்த பேங்க் சார்ஜ் 500 ரிசிப்டா பேமெண்ட்டா அப்படின்னு சொல்லு. கமான். பேமெண்ட், சரியா? இப்போ எனக்கு இன்னொன்று சொல்லு. திஸ் இஸ் கிவன் ஆஸ் எ ரீசன் ஃபார் டிஃபரன்ஸா? எவ்ரிபடி சார், ரீசன் ஃபார் டிஃபரன்ஸ்னா எதுக்கும் டிஃபரன்ஸ் சார். Reason for difference between cash book balance and what do you mean by that reason for difference between cash book balance and passbook balance sir? அப்படின்னு நீங்க கேட்டீங்கன்னா கவனிங்க, we need to understand that first. Reason for difference is a transaction. It could be either receipt or, but it will be recorded only in one book, not there in another book. ஒன்று அது கேஷ் புக்கில் மட்டும் ரெக்கார்ட் ஆகிருக்கும், இல்லைனா அது பாஸ்புக்கில் மட்டும். மேலே போகலாமா? ஷால் வி ப்ரொசீட் எவ்ரிபடி? 2 புக்லேயும் ரெக்கார்ட் ஆகிருக்கு. கமான். அப்போ அது ரீசன் ஃபார் டிஃபரன்ஸே காஸ் பண்ணாது. ஆர் யூ அண்டர்ஸ்டாண்டிங் எவ்ரிபடி? ஒரு டிரான்சாக்ஷன் இங்கேயும் எழுதிட்டாங்கன்னா அந்த டிரான்சாக்ஷன் அந்த 500 இங்கேயும் கம்மியாயிடும் அங்கேயும் கம்மியாயிடும். இட் இஸ் நாட் த ரீசன் ஃபார் டிஃபரன்ஸ். மேலே போகலாமா? ஒரு டிரான்சாக்ஷன் இங்கேயும் விட்டுட்டாங்க அங்கேயும் விட்டுட்டாங்க, will not cause any difference. அப்போ எது ரீசன் ஃபார் டிஃபரன்ஸ்னா
ஒரு டிரான்சாக்ஷன் ஒரு புக்கில் தான் இருக்கும், இன்னொரு புக்கில் இல்லை. அதுதான் ரீசன் ஃபார் டிஃப்ரென்ஸ். மேலே போகலாமா? ஷால் வி ப்ரொசீட் எவ்ரிபடி? பாரா, இவ்வளோ ரொம்ப ஈஸியான விஷயம் தான் அது. உன் பேர் என்னடா? லாஸ்ட்டில் உட்காந்துருக்கே. நிதிஷ். உகர். கோகுல் இருக்காரா? கவனி, கோகுல் வச்சு நம்ம ரீசன் ஃபார் டிஃபரன்ஸ் படிச்சிடலாம். Gokul is having one good friend. Listen everybody. Sriram sir, பரவாயில்ல சார், எக்ஸாம்பிளையாவது இருந்துட்டு போட்டும் சார். கவனிங்க. கமல் போட்டால் நான் எக்ஸாம்பிள் போடுவேன், சரியா? அதையும் மீறி இன்னும் போட்டு கண்டினியூ பண்ணால் கேவலமாக மாறும், பார்த்துக்கோ. கவனி. குட் ஃப்ரெண்ட் லிசன். இருக்கீங்களா? குட் ஃப்ரெண்ட் ஃப்ரம் ப்ரீகேஜி. லிசன் எவ்ரிபடி. கொஞ்சம் கவனிங்கப்பா, திடீர்னு கான்செப்ட் வரும். ஸோ ரொம்ப கதையில் போகாதீங்க, கவனிங்க. ஒன் அசம்ஷன், கோகுல் இஸ் எ குட் பாய். உலகமகா பொய், உருட்டு அப்படின்னு நீங்கள் சொல்கிறீங்க, எனக்கு தெரியுது, கவனிங்க. இன்னொரு அசம்ஷன், திஸ் குட் ஃப்ரெண்ட் இஸ் ஆல்சோ குட். லிசன் எவ்ரிபடி. கவனிக்கிறீங்களா? ப்ளீஸ் லிசன். கோகுல் had only friendly feel, no other ulterior motive. சரியா? அப்போ கெட்ட ஃபீலிங்ஸ் இங்க இல்லை, இங்கேயும் இல்லை, அதே ஃப்ரெண்ட்லி ஃபீலிங் தான். எவ்ரிபடி, இப்போ இவங்க ரெண்டு பேருக்குள்ள டிஃபரன்ஸ் ஆஃப் ஒப்பீனியன் வருமா? சண்டை வருமா? வராது. ஆர் யூ அண்டர்ஸ்டாண்டிங் எவ்ரிபடி? இட் வில் நாட் கம். கரெக்டா? கவனிங்க. சிச்சுவேஷன் 2. Gokul feels to propose this good friend. Good friend also same feeling present here. Everybody, will there be a quarrel now? Difference of opinion now? Fight now? இப்போ வராது. Situation 3. Gokul feeling to propose, but good friend has better taste. அப்போ இங்க மட்டும்தான் இருக்கு, இங்க இல்ல. Now difference of opinion will come, quarrel will come. அவ்வளவுதான். Gokul is cash book, good friend is passbook. This feeling is the transaction. அப்போ transaction absent in both the books will not cause any difference in balance. No difference of opinion between cash book and passbook. Present in both the places also, no பிரச்சனை இல்லை, will not cause any difference between cash book and only there in cash book, not there in reason for difference, or only there in passbook, cash bookல இல்லை. இது பயங்கர உருட்டு, சரியா? ஸோ அப்போ still it could be a reason for difference. மேலே போலாமா? shall we proceed everybody? அப்போ இப்போ reason for differenceனா என்னன்னு சொல்லு. அது ஒரு transaction. It could be sometimes receipt, sometime, but it will be recorded only in one book, not there in the other book, thus creating reason. மேலே போலாமா? shall we proceed everybody? இங்க வா, இப்போ வா. ஃபர்ஸ்ட் ஒரு கொஸ்டின் கேட்டேன், கேஷ் புக் ஃபேவரபிள் பேலன்ஸ் 1 lakh என்னன்னு கேட்டேன், நீங்கள் அதை டெபிட் சொல்லிட்டீங்க. அப்புறம் செகண்ட் ஒரு கொஸ்டின் கேட்டேன், பேங்க் சார்ஜஸ் 500 இஸ் ரிசிப்டா பேமெண்ட்டான்னு கேட்டேன், நீங்கள் பேமெண்ட்னு சொல்லிட்டீங்க. தேர்டு, கமான், அது கேட்கறதுக்கு முன்னாடி தான் நம்ம இப்போ போய் படிச்சுட்டு வந்தோம். திஸ் இஸ் த ரீசன் ஃபார் டிஃபரன்ஸ் கிவன். பேங்க் சார்ஜஸ் ஆஃப் rupees 500 நாட் ரெக்கார்ட் இன் த கேஷ் புக் இஸ் த ரீசன். கரெக்டா? ரீசன்னா அது ஒரு புக்கில் தான் இருக்கும், இருக்காது. இப்போ புரிஞ்சுதா? ஷால் வி ப்ரொசீட் எவரிபடி? இப்போ என்னோட கொஸ்டின் என்னன்னா, தேர்ட் கொஸ்டின் என்னன்னா, இன் விச் புக், நான் இன்னும் முடிக்கல, நீ ஆன்சர் சொன்னா நான் கொஸ்டின் மாற்றுவேன், சரியா? இன் விச் புக் திஸ் ரீசன் ஃபார் டிஃபரன்ஸ் எக்ஸிஸ்ட்? இதுக்கு ஆன்சர் சில டைம் could be cash book or சில டைம் could be
பாஸ்புக். இப்போ இங்க இருக்கிற சிச்சுவேஷனுக்கு இந்த பேங்க் சார்ஜஸ் 500 நாட் ரெக்கார்டட் இந்த, அப்ப அது எங்க இருக்குன்னு கேட்கிறேன், பாஸ்புக். ஆர் யூ அண்டர்ஸ்டாண்டிங் எவ்ரிபடி? இது என்னோட தேர்ட் கொஸ்டின், அதுக்கும் நீங்க தான் ஆன்சர் சொல்லிருக்கீங்க, பாஸ்புக். கரெக்டா? பேமெண்ட் இன் பாஸ்புக் will be recorded on which side? Debit side இல்ல credit side? Come on. ஆச்சா, shall we proceed everybody? Opening balance என்ன? இங்க பார்த்து opening balance என்னன்னு கேட்டா இத பத்தி நீ சொல்லணும், இங்க வந்து சொல்லக்கூடாது. Come on, debit. Reason for difference is there on which side? Debit side. Debit minus, debit minus, therefore 99 500 is the answer. சார் எல்லாம் நல்லா தான் போயிட்டு இருந்துச்சு, இந்த லாஸ்டா debit minus அது மட்டும் தான் புரியக்கூடாது, ஏன்னா நான் சொல்லலை. Are you understanding everybody? Shall we move? மேலே போலாமா? ஸோ அது நான் புரிய வைக்கிறேன். இப்போ அதுக்கு முன்னாடி இப்போ அந்த 4 விஷயம் நான் சொன்னேன்ல, அந்த 4 விஷயம் 4 ஸ்டெப்பு. ஸ்டெப் நம்பர் 1, we will identify the given balance as debit or credit. Step number 2, we will read the transaction and identify whether it is receipt or. Step number 3, we will identify the book in which the reason for difference is present. Either it could be cash book or. Step number 4, we will identify the side of the book where reason for difference is present. It could be either debit side or credit side. சொன்னதை நீ திருப்பி சொல்லு, நான் இங்க எழுதுறேன். Identify the given balance as debit or. சரியா? ஸ்டெப் நம்பர் 2, முதல்ல இந்த ஸ்டெப் நம்பர் 1 எப்படி நான் இதை டெபிட்னு கண்டுபிடிக்கணும், எப்போ நான் இதை கிரெடிட்னு கண்டுபிடிக்கணும். இஃப் த கிவன் பேலன்ஸ் இஸ் கேஷ் புக் ஃபேவரபிள், கேஷ் புக் ஓவர் டிராஃப்ட், பாஸ்புக் ஃபேவரபிள், பாஸ்புக் ஓவர் டிராஃப்ட். மேலே போலாமா? ஷால் வி ப்ரொசீட் எவரிபடி? இப்படி தான் அதை கண்டுபிடிக்கணும். ஸோ தட் இஸ் ஸ்டெப் நம்பர் 1. ஸ்டெப் நம்பர் 2, read and understand the reason for difference between cash book and passbook given in the problem. What you need to understand upon reading is whether it is receipt or is what you need to understand. Step number 3, you know a reason for difference will be there on a particular day only in one book, will not be there in the. In step number 3, our duty is to identify the book in which reason is recorded, reason exists. அது எங்க வரலையோ அதை பத்தி நான் கவலைப்பட மாட்டேன், அது எங்க வந்திருக்குன்னு தான் எனக்கு தேவை. என்னப்பா, shall we proceed everybody? மேலே போலாமா? shall we proceed? அப்போ இதோட ஆன்சர் could be either cash book or passbook depending upon the reason I will select. Step number 4, புக்கு கண்டுபிடிச்சிட்டேன்னா அந்த ஒரு புக்குக்கும் 2 சைடு இருக்கும், டெபிட் சைடு, கிரெடிட் சைடு. In step number 4, our identification should be in which side of the book the reason for difference exists. Debit side இல்ல? மேலே போலாமா? ஸோ ஸ்டெப் நம்பர் 1 சொல்லுங்க, சொல்லுங்க. அப்புறமா ஃபீல் பண்ணுவீங்க ஒரு 10 நிமிஷம் கழிச்சு நான் சொல்லலையேன்ட்டு, அப்போ ஒன்றும் பண்ண முடியாது. சரியா? சொல்றவங்க ஆன்சர் சொல்லுவாங்க, சொல்லாதவங்களுக்கு கொஞ்சம் கன்ஃபியூஷன் கிரியேட் ஆகிடும், அதனால சொல்கிறேன். இப்படி தான் நடந்துட்டு இருக்கு பல பேட்சஸாக. சொல்லுங்க. Identify the given balance as debit or cash book overdraft, passbook favorable, passbook overdraft, cash book favorable. இது ஸ்டெப் நம்பர் 1. ஸ்டெப் நம்பர் 2, read and understand the reason for difference. என்னன்னு அண்டர்ஸ்டாண்ட் பண்ணணும், ரிசிப்டா பேமெண்டான்னு கண்டுபிடிக்கணும். சரியா? 3, a reason for difference is a transaction, it could be receipt or payment, will be there only in one book, will not be there in the other book னு நமக்கு தெரியும். கரெக்டா? இப்போ ஸ்டெப் நம்பர் 3ல நம்ம பண்ண வேண்டியது என்னன்னா, ஐடென்டிஃபை த புக் in which the reason for difference is existing. ரெக்கார்ட் எங்க பண்ணிருக்காங்கன்றது எனக்கு தேவை. it could be either or passbook. புக்கு கண்டுபிடிச்சதுக்கு அப்புறமா 4th ஸ்டெப்ல அது அந்த புக்கில் டெபிட் சைடில் இருக்கா இல்லை கிரெடிட் சைடில் இருக்கா அப்படின்னு கண்டுபிடிக்கணும். ஷால் வி ப்ரொசீட் எவரிபடி? மேலே போகலாமா? முதல்ல இந்த 4 ஸ்டெப்பை இதே இல்லஸ்ட்ரேஷனில் எப்படி அப்ளை பண்ணியிருக்கோன்னு பாரு, நான் 5வது ஸ்டெப்பை லாஸ்ட்டாக சொல்கிறேன். மேலே போகலாமா? ஸ்டெப் நம்பர் 1 என்ன?
இப்போ பார், கேஷ் புக் ஃபேவரபிள் பேலன்ஸ் டெபிட்டா கிரெடிட்டா, இதுதான் அந்த ஸ்டெப் நம்பர் 1. சரியா? ஸ்டெப் நம்பர் 2 சொல்லு. ரீட் அண்ட் அண்டர்ஸ்டாண்ட் த ரீசன் ஃபார் டிஃபரன்ஸ் வெதர் இட் இஸ் ரிசிப்ட் ஆர் பேமெண்ட். படி. பேங்க் சார்ஜஸ் ஆஃப் ₹500 நாட் ரெக்கார்ட் இன் த கேஷ் புக். பேங்க் சார்ஜ் இஸ் ஹியர். இதான் ஸ்டெப் நம்பர் 2. ஸ்டெப் நம்பர் 3, ரீசன் ஃபார் டிஃபரன்ஸ் ஒரு புக்கில் தான் இருக்கும், இன்னொரு புக்கில் இருக்காது. நான் எங்கே இருக்குன்னு கண்டுபிடிக்கணும். சரியா? கொஸ்டினில் அது எங்கே இல்லைன்னு சொல்லியிருக்காங்க, நான் அது எங்கே இருக்குன்னு கண்டுபிடிக்கணும். பாஸ்புக். ஆர் யூ அண்டர்ஸ்டாண்டிங் எவ்ரிபடி? சார் பாஸ்புக்கில் கொஸ்டினில் இருக்குன்னு சொல்லலையே சார், பாஸ்புக்கில் இல்லைன்னு சொல்லலையே. நான் ஆர் யூ அண்டர்ஸ்டாண்டிங் எவ்ரிபடி? மேலே போலாமா? ஷால் வி ப்ரொசீட்? டிட் தே டெல் இட் வாஸ் நாட் ரெக்கார்ட் இன் த பாஸ்புக் ஆல்சோன்னு? இல்லை. அப்போ நியாயமாக எது நடக்கணுமோ அது நடந்திருக்கு. இட் இஸ் தேர் இன் த பாஸ்புக். ஸோ அப்போ இட் இஸ் தேர் இன் த பாஸ்புக். திஸ் இஸ் ஸ்டெப் நம்பர் 3. சரி, பாஸ்புக்கில் இருக்குது. பாஸ்புக்கில் அது எந்த சைடில் இருக்குது? பேமெண்ட் இன் பாஸ்புக் வில் பி ரெக்கார்டட் ஆன் டெபிட் சைடு. இதுதான் எக்ஸ்பிளனேஷன் அப் டு ஸ்டெப் நம்பர் 4. சரியா? இப்போ திடீர்னு அந்த மேஜிக்கு டெபிட் எப்படி சார் மைனஸ் ஆச்சு? பார்க்கலாமா? கவனிங்க ப்ளீஸ் லிசன். அதாவது திஸ் இஸ் சயின்ஸ் இன் அக்கௌண்ட்ஸ். கவனிங்க. இல்லைடா, ஏதோ சின்ன சின்ன கேல்குலேஷன்லாம் மேக்ஸ் இன் அக்கௌண்ட்ஸ் சொல்லி ஓட்டுவாங்க யூடியூப்பில். இது அப்போ சயின்ஸ் இன் அக்கௌண்ட்ஸ் நம்ம சொல்லிக்கலாம். இந்த மேக்னெட் தெரியுமா உனக்கு? 9th ஸ்டாண்டர்ட்லையோ 10th ஸ்டாண்டர்ட்லையோ ஃபிசிக்ஸு தேவையே இல்லைனாலும் படிச்சிருப்போம் இப்போ, ரைட்டா? அங்கே அதை பற்றி சொல்லி கொடுத்துருப்பாங்க. ஒரு மேக்னெட் 2 சைடு, நார்த் அண்ட் நார்த் வில் ரிப்பல். மேக்னெட்டை தள்ளி விட்டுடும், ஒட்டாது. நார்த் அண்ட் சவுத் வில் ஆல்வேஸ் அட்ராக்ட். எவ்ரிபடி? ஸோ இதை தான் அந்த தியரியில் சொல்லியிருப்பாங்க. லைக் போல்ஸ் ரிப்பல் ஈச் அதர், attract each other. Are you understanding everybody? கவனி. உன் பேர் என்னடா? கோகுல். கவனி. கோகுல் இந்த மாதிரியெல்லாம் முடி வச்சுக்காதரா, புள்ளிங்கோ மாதிரி இருக்குது, கம்மல்லாம் போட்டுக்காதரா, வந்து நீ யாருன்னு கண்டுபிடிக்கவே முடியல அப்படின்னு வந்து சொன்னால், நம்ம சொன்னால் அவன் மேலே கடுப்பாவான். சரியா? இவரியா இதெல்லாம் சொல்கிறாரு, அக்கௌண்ட்ஸ் மட்டும் நடத்திட்டு போகணும் அப்படி சொல்லி கோவம் வரும். ஆர் யூ அண்டர்ஸ்டாண்டிங் எவ்ரிபடி? அவன் நான் சொல்கிறத அப்போ கேட்க மாட்டான், அவன் சொல்கிறதும் நான் நியாயமாக கேட்க மாட்டேன். லைக் போல்ஸ் ரிப்பல் ஈச் அதர். அந்த மாதிரி இல்லை அவனுக்கு மீசை, பாவம் அவனால் செய்ய முடியாது. கவனிங்க. லிசன் எவ்ரிபடி. ஸோ லைக் போல்ஸ். சரி, சப்போஸ் இது மாதிரி எல்லாம் வந்து ரொம்ப கடுப்பாகி அப்புறம் போய் மகேஷ் சார்ட்ட கம்ப்ளைண்ட் பண்ணிட்டான், சார் டீச்சரை மாற்றுங்க அப்படின்னு சொல்லிட்டு. சரியா? அக்கௌண்ட்ஸ் கிளாஸ்லேருந்து நான் ரிமூவ், ஒரு புதுசாக ஒரு மேடம் வராங்க, ரைட்டா? வாட் கோகுல் கம்மல் அண்டால், கிவ் இட் டு மீ, ரிமூவ் அப்படின்னா எஸ், பக்கத்தில் இருக்கிறதையும் பிடிங்கிடுவான், நீயும் போடாதரா அப்படின்னு. அப்போ மாத்திரம் கேட்குறான், இதுக்கு முன்னாடி இதே தானே இந்த ஆள் சொல்லிட்டு போனான், கேட்கல. லைக் போல்ஸ் ரிப்பல் ஈச் அதர், அன்லைக் போல்ஸ். சொல்கிறவங்க சொன்னால் கேட்குறவங்க கேட்பாங்க. லிசன் எவ்ரிபடி. கவனி. இந்த மாதிரி கேடு கெட்ட எக்ஸாம்பிளும் படமாலாம் எடுக்கிறாங்க. இதுக்கெல்லாம் நீங்கள் ஃபால் ப்ரே ஆகக்கூடாதுன்னு சொல்ல வந்தேன். கவனிக்கிறீங்களா? லிசன் எவ்ரிபடி. லிசன். சரி, இந்த மேக்னெட்டுக்கு நார்த்து, மனுஷனுக்கு மேலு, கர்மம். இந்த அக்கௌண்ட்ஸ்லயும் இந்த மாதிரி 2 இருக்குடா. எவ்ரிபடி. ஸோ நார்த்து அதே மாதிரி டெபிட்டும் ஷால் வி ப்ரொசீட் எவ்ரிபடி? சில நாட்டில் தான் நார்த்தும் அது இங்க இல்லை. லிசன் எவ்ரிபடி. கவனிங்க. லிசன். That's why we are, still culturally strong actually. Listen. மேலே போலாமா? கவனிக்கிறியா? ஸோ அப்போ சொல்லுங்க, லைக் போல்ஸ் ரிப்பல் ஈச் அதரை அக்கௌண்டிங்கில் அப்ளை பண்ணீங்கன்னா டெபிட் கிரெடிட், கிரெடிட் டெபிட், இவ்வளோதான் விஷயம். சரியா? இப்போ ஒரு டவுட், சார் இந்த டெபிட் கிரெடிட் என்ன, இந்த டெபிட் கிரெடிட் என்ன? இது ரிசல்ட் ஆஃப் ஸ்டெப் நம்பர் 1.
ஐடென்டிஃபை த கிவன் பேலன்ஸ் ஆஸ் டெபிட் ஆர் கிரெடிட் பண்ணோமா? அந்த ஸ்டெப் ஃபர்ஸ்ட் ஸ்டெப்போட ரிசல்ட். இது ரிசல்ட் ஆஃப் ஸ்டெப் நம்பர் 4, சைடு ஆஃப் த புக் வேர் த ரீசன் ஃபார் டிஃபரன்ஸ் இஸ் எக்ஸிஸ்டிங். இது ரெண்டுமே சேமா இருந்தா மைனஸ், ஆப்போசிட்டாக இருந்தா ஆடு. மேலே போகலாமா? இப்போ நம்ம இல்லஸ்ட்ரேஷனுக்கு வா. இங்கே யூ ஐடென்டிஃபை த ஓப்பனிங் பேலன்ஸ் ஆஸ் த ரீசன் ஃபார் டிஃபரன்ஸ். பேங்க் சார்ஜஸ் எந்த புக்கில் இருந்துச்சு? பாஸ்புக்கில் எந்த சைடில் இருந்துச்சு? டெபிட். அதனால தான் நான் மைனஸ் பண்ணேன். ஆர் யூ அண்டர்ஸ்டாண்டிங் எவ்ரிபடி? ஷால் வி ப்ரொசீட் எவ்ரிபடி? இப்போ மேஜிக் புரிஞ்சுதா? மேஜிக் பண்ணால் என்ன ஆன்சர் வந்துச்சு? ரொம்ப யோசிச்சா என்ன ஆன்சர் வந்துச்சு? இதுதான் வந்துச்சு. ஆர் யூ அண்டர்ஸ்டாண்டிங் எவ்ரிபடி? ஸோ உனக்கு இது எக்ஸ்பிளைன் இப்படி பண்ண தெரியணும். அதே மாதிரி உனக்கு எக்ஸாமில் இதை சீக்கிரமாகவும் சால்வ் பண்ண தெரியணும். ஆர் யூ அண்டர்ஸ்டாண்டிங் எவ்ரிபடி? ஸோ இப்போ இந்த ட்ரிக்கில் இன்னொரு ப்ராப்ளம் பண்ணலாமா? ஷால் வி ப்ரொசீட் எவ்ரிபடி? ஸோ அதுக்கு முன்னாடி ஃபர்ஸ்ட் ஒரு பிஆர்எஸ் ப்ராப்ளம் பார்த்தா இந்த ஓப்பனிங் பேலன்ஸை ரீட் பண்ணி அது டெபிட்டா கிரெடிட்டான்னு கண்டுபிடிக்கணும். அப்புறம் அந்த ரீசன் ஃபார் டிஃபரன்ஸ் படித்து அது ரிசிப்டா பேமெண்ட்டான்னு கண்டுபிடிக்கணும். தேர்டு, ரீசன் ஃபார் டிஃபரன்ஸ்னால் அது ஒரு புக்கில் தான் இருக்கும், இன்னொரு புக்கில் இல்லை. ஆர் யூ அண்டர்ஸ்டாண்டிங் எவ்ரிபடி? ஸோ அப்போ கமான், நம்ம என்ன கண்டுபிடிக்கணும்? எங்கே இல்லைன்னு கண்டுபிடிக்கணுமா, எங்கே இருக்குன்னு கண்டுபிடிக்கணுமா? வி டோன்ட் மைண்ட் அபவுட் வேர் இட் டசன்ட் எக்ஸிஸ்ட், வி ஆல்வேஸ் மைண்ட் அபவுட் வேர் இட் எக்ஸிஸ்ட். 4, side of the book. Then compare the side with and apply magnetism principle. Like poles repel each other, unlike poles. அப்போ ஸ்டெப் நம்பர் 1, ஸ்டெப் நம்பர் 4 ரெண்டுமே சேமாக இருந்தா வேறையா இருந்தா shall we move? Get ready. இரா போலாம், வெயிட் பண்ணு. இதுக்கு ஆன்சர் சொன்னா நீ இப்பவே போலாம். எல்லாருக்கும் தான்டா சொன்னேன். ப்ளீஸ் அப்ளை தட் 5 steps and tell me the answer. ரெடியா? ப்ளீஸ் டெல் ஆன்சர். 20யா? எனி அதர் ஆன்சர்? 8000 ஏதோ சொல்றாங்க. தான். சரியா சண்டை போடுறீங்க? vote for 20,000. vote for 8,000. I will tell which is the correct answer after 10 minutes break. சந்தோஷமா போயிட்டு வாங்க.